வற்றாத நதியாக ஆண்டவரே ஜீவ தண்ணீரா இருக்கிறேங்க தேவாதி தேவனே அப்பா ஆண்டவரே வற்றாத நதியாக எங்களுக்குள்ளாக நீர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறேன். நீர் வற்றாத நதியாக இறங்கி வாரும் ராஜா ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களிலே கர்த்தாவே நீர் வாசம் செய்த தேவன் அப்பா ஆண்டவரே. நீரூற்றாய் புறப்பட்டு வருகிறவரே அப்பா ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் வற்றாத நதியாக ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவாதி தேவனா இருக்கிறீர் ஆண்டவர் அப்பா. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கண்ணோக்குவீராக தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா. சர்வசேனையின் தேவாதி தேவன் ஆண்டவரே. நீர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவ ஆண்டவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. மகிமையின் தேவன் ஆண்டவர் அப்பா. மகத்துவங்களை உடையவர் ஆண்டவர் அப்பா. நீர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய குமாரனை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவர் அப்பா. உனக்காக ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். உனக்காக அவன் ஜீவன் தந்திருக்கிறார். உனக்காக அவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார். உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவனே உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா. அவரை நாம் ஆராதிப்போமா? என் தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வசேனையின் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வத்தின் தேவனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. தூதர்கள் மத்தியில போற்றிக் கொண்டிருக்கிறவர். மூப்பர் வாலிபர் மத்தியில் உலா வருகிற தேவன். அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஆண்டவர் அப்பா. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் கர்த்தாவே என்று ஓயாமல் போற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே நீர் பரிசுத்தர் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர் ஆண்டவர் அப்பா. இறங்கி வருவீராக தேவன் அப்பா ஆண்டவர். எல்லாரும் நாவுகளை அறிக்கையிடுங்கள் ஆண்டவரே. நீர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு நீர் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறேன். அவர் உன்னை ஆண்டவரே சப்பா எல்லா இடுக்கண்களில் இருந்து, எல்லா வியாதிகளில் இருந்து, எல்லா ஆண்டவரை இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். இதோ தேவன் அவர் ஆண்டவரே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. உன்னை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். உன்னை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். தேவன் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று வந்திருக்கிறார். தேவன் உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தின் ஆழத்தை கண்ணோக்கிறார். உன் இருதயத்தின் ஆண்டவரை காயங்களை கட்டுகிறார். உன் இருதயத்தின் எண்ணங்களை அறிகிறார். உன் சிந்தனைகளை தேவன் அறிகிறார். உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு கூடமே நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தேவன் ஆண்டவர் அப்பா. மகிமையின் தேவன் வந்திருக்கிறார். மகிமையின் தேவன் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். மகிமையின் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தர வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். இதோ உனக்குள் இருக்கிறார். உம்மை நன்றியோடு கூடவே துதிக்கிறோம் ராஜா. ஓ ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. எஸ் உனக்குள்ள ஆண்டவரே ஜீவ நதி ஆண்டவர் அப்பா ஓடுகிறது அப்பா, ஓடுகிறது தேவன் அப்பா ஆண்டவரே. ஜீவ தண்ணீராய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் வந்து என்னை ஆளுகை செய்யும் என்று கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் வாருங்கப்பா. என்னை நீர் ஆளுகை செய்யுங்க. என் பிள்ளையை நீ ஆளுகை செய்யுங்க. என் கணவரை நீர் ஆளுகை செய்யுங்க. என் மனைவியை நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. என்னை நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சர்வசேனையின் தேவன் ஆண்டவர் அப்பா. இதோ தேவன் அப்பா சகல சத்தியத்திற்குள்ளாக ஆண்டவரே பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஜீவ தண்ணீராய் உனக்குள் புறப்பட்டு வருகிறார். ஜீவ தண்ணீராய் உனக்குள்ள இருந்து புறப்பட்டு வருகிறார். ஓ உன்னுடைய வார்த்தைகளில் ஆண்டவரே பரிசுத்த வேண்டும். உன்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஜீவ வார்த்தையை புறப்பட்டு வரணும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் தங்கி இருக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக மாற்றி அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே அப்பா அவர் ஆண்டவரே ஆண்டவரே தேவனுடைய பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவன் ஆண்டவர் அப்பா. உம்மை நன்றியோடு கூட தேவன் அப்பா. கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா ஆண்டவரே. அப்பா போகும் இடமெல்லாம் ஆண்டவரே அவர் உனக்கு ஆரோக்கியமாய் வந்திருக்கிறார். போற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாக்கிறார். உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறார் ஆண்டவரே. உன் கணவரை பாதுகாக்கிறார் ஆண்டவரே. ஜீவனை உனக்கு கொடுத்து பாதுகாக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே, சத்ருவின் கரங்களிலே உன்னை ஒப்பு கொடுக்காமல், சத்ருவின் கரம் உன் கரத்திலே ஆண்டவர் அப்பா உன்னை தொடாமல் ஆண்டவரே உன்னை பாதுகாத்து வருகிறார் அல்லவா? நீ நன்றி செலுத்து. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பான்னு கூப்பிடு. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வந்த ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்கப்பா, என்னை சுகப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்னை குணப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்னை கட்டிலிருந்து அவிழ்த்து விடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்னை எல்லா ஆண்டவரே சப்பா சத்ருவின் கோட்டையிலிருந்து என்னை கட்டவிழ்த்து விடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆண்டவரே சப்பனி நிறைவாய் ஆண்டவரே அப்பா எங்களை நடத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு சந்தோஷத்தை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு சமாதானத்தை தாங்கப்பா. சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் அப்பா. அவர் சாலேமின் தேவன், அவர் சாலேமின் தேவன். அவர் ஆண்டவரே சப்பா துதிக்கும் பாத்திரராய் இருக்கிறவர், கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிறவர், மகிமையின் தேவனாய் இருக்கிறவர். உன்னோடு கூட பரிசுத்த ஆவியாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஐயோ நான் ஆண்டவரை கைவிடப்பட்டவள், நான் ஆண்டவரை விடுபட்டவள், நான் ஆண்டவரை ஒதுக்கப்பட்டவள், ஆண்டவரை யாரும் விரும்பப்படத்தக்காதவள், என்னை ஆண்டவரை யாருக்கும் பிடிக்காது என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? உன்னை ஆண்டவரை தள்ளி இருக்கிறார்களா? புறம்பே தள்ளி இருக்கிறார்கள். கர்த்தாவே நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன் பழக்கத்திலே வந்தவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை தேற்றுகிறேன், நான் உன்னை ஆற்றுகிறேன் என்று சொல்லி தேவன் அப்பா நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிறேன். நான் உன் பக்க பலனாய் இருக்கிறேன். உன்னுடைய பலகீனத்திலே நான் பலனாய் இருக்கிறேன். உனக்குள் நான் பலனாய் இருக்கிறேன். நீ ஏன் பலகீன பாண்டம் என்று சொல்லுகிறாய்? உன்னை ஏன் நீ பலகீனம் என்று சொல்லுகிறாய்? நான் உன் கூடவே இருக்கிறேன். உன்னோடு கூட தேவன் அப்பா ஆண்டவர் உன் உயிரோடு கூட நான் கலந்திருக்கிறேன். நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை விடுதலை பண்ண வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்க இடத்துல விடுதலை உண்டு என்று சொல்லி தேவன் அப்பா பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆண்டவர் அப்பா கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் அப்பா உன்னை ஆண்டவரை குறித்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்த சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆண்டவரே தனக்கண்டு ஆண்டவரே மனவாட்டியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மனவாட்டியே நீ பரிசுத்தப்படும் என்று சொல்லி உன்னை ஆயத்தப்படுத்துகிற இடத்துல இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரை நிறைவில் ஆண்டவர் அப்பா நாங்கள் ஆண்டவரே சப்பா நாங்கள் நிறைந்து காணப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ள வருவீராக தேவன் அப்பா. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவோ. சத்தமா சொல்லுங்க, அது சீக்கிரத்திலே நீங்கி விடும் அப்பா. ஆண்டவரே என்னுடைய பாரம் அது சீக்கிரத்திலே நீங்கி விடும். என்னுடைய நோய் அது சீக்கிரத்திலே நீங்கி விடும். ஆண்டவரே உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே நான் புதிய மனிதனாய் கொண்டிருக்கிறேன், நான் புதிய படைப்பாகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீ ஆண்டவரே என் மகன் புதிய படைப்பாகிறார். ஆண்டவரே என் மகன் ஆண்டவரே என் கணவர் புதிய படைப்பாகிறார். அவர் புது சிருஷ்டியாகிறார். அவருக்குள்ளாக இருக்கிற மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி புதிய ஆண்டவர் அப்பா கிருபை பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அது சீக்கிரத்துல நீங்கி விடும் என்று அவர் சொல்லுகிறார். அது சீக்கிரத்துல நீங்கி விடும் உன்னுடைய ஆண்டவரை லேசான உபத்திரம். இந்த உபத்திரம் லேசானது, இது அது சீக்கிரத்திலே உனக்கு நீங்கிவிடும் என்று அவர் சொல்லுகிறார். உம்மை நன்றியோடு கூடமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்தமாய் மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே பாரத்தை, எங்களுடைய ஆண்டவரே சோர்வை அது சீக்கிரத்திலே நீர் மாற்றுகிறீர். எங்களுடைய பாரத்தை அது சீக்கிரத்திலே மாற்றுகிறீர் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே உன்னுடைய உபத்திரவம் அது சீக்கிரத்திலே மாறப்போகிறது. உன்னுடைய உபத்திரவம் அது சீக்கிரத்திலே மாறப்போகிறது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் புதிய காரியத்தை உனக்கு செய்கிறார். உனக்கு புதிய காரியத்தை கட்டளையிடுகிறார். நீ புதிய வாழ்க்கை தொடங்க போகிறாய். உம்மை நன்றியோடு கூடமை துதிக்கிறோம். இவ்வளவு நாளும் கண்ணீரும் கஷ்டமும் வேதனையும் கர்த்தர் உன்னை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். புதிய ஆண்டவரை சிருஷ்டியாய் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். பழையன கழிந்து போனது, எல்லாம் புதுதாயின. ஆண்டவரே உமக்கு முன்பாக எல்லாம் புதுதாயின கர்த்தாவே. ஆண்டவரே பழைய மனிதனை நீ ஒழித்து போட்டு புதிய சிருஷ்டியாகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உனக்குள்ளே வந்திருக்க. ஆவியானவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேர்வது அரிதான காரியமாயிருக்கிறது. ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் பரிசுத்தமாக வேண்டும், என் குடும்பம் பரிசுத்தமாக வேண்டும்,
என் குடும்பம் பரிசுத்தமாக வேண்டும், நான் பரிசுத்தத்துக்குள்ள வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீதி செய்யுங்க கர்த்தாவே. எனக்கு ஒரு நியாயத்தை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு நீதியை செய்யுங்கன்னு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நியாயத்தை செய்யுங்க ஆண்டவரே. என் உடல் சுகத்தை தாருங்க ஆண்டவரே. என் பிள்ளைய நீ மனமாற வைங்க ஆண்டவர். அப்பா என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்கிறார். ஓ உமக்கு நன்றி தேவன். அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னுடைய இந்த லேசான உபத்திரவம் இன்றோடு ஆண்டவரை முடிந்து போகிறது. உன் உள்ளார்ந்த மனதினை புதுப்பித்து, ஐயோ நான் காண்கிற பரலோக ஆண்டவரே, காணாத பரலோகத்தை நான் நாடுகிறேன். காண்கின்ற உலகத்தை அல்ல, இந்த உலகம் அல்ல, காணாத பரலோகம். ஓ பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஓ ரீவதுரவால பௌடரவ உஷார பௌடன ஈவரோரி வீக்கபல பௌஷஸ்யோரி வி பௌடன அகதோரி வீக்கபல் லௌஷஸ்யார பௌடன அந்த ரோரி வீக்கபல் லௌடா ரீவல் லீச்சத்தோர பௌடன. ஓ மக்கு நன்றி தேவன். அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனுண்டு என்று அறிக்கையிடுகிற இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் ஆண்டவரை வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற எல்லாரும் ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரை உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. உன் சரீரத்தில் விடுதலை கடந்து வருகிறது. ஓ நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஓ மகிமையின் தேவனே உமக்கு நன்றி கர்த்தாவே. நீ நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறே, நீ நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறே. மகிமையின் தேவன் ஆண்டவர். அப்பா கர்த்தாதி கர்த்தாவே தொடுங்க ஆண்டவர். அப்பா ரீவரோபா ஷபரபா உடரபா. ஓ அந்தகார வல்லமைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. நீர் ஆண்டவர் அப்பா விடுதலை ஆக்குகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் விடுதலை ஆக்குகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலை விடுதலை ஆண்டவரே. பரிசுத்த தேவ நீர் விடுதலை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் விடுதலை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலை கர்த்தாவே ஆண்டவரே சப்பா உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே கிட்டி சேருகிறதுக்கு பரிசுத்தமான ஆண்டவரே தேவை. பரிசுத்தத்தோடு கூட தேவன் அப்பா உம்மை கிட்டி சேருகிறதுக்கு ஆண்டவரே ஜனங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நான் ஆண்டவரே நாள்தோறும் ஆண்டவர் அப்பா துதிக்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் ராஜா. ஆமீன் ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த தேவனே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் அப்பா நாங்கள் கிட்டி சேருகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி தேவன் அப்பா ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நாள்தோறும் எங்களை நீர் ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியிலே தேவன் அப்பா நாங்கள் அனல் உள்ளவர்களாய் எழும்ப கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைவிடப்பட்ட மனம் நொந்த ஸ்திரீகளுக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே கிட்டி சேருகிறோம் கர்த்தாவே. எத்தனை ஆண்டவரே குடும்பங்களிலே கர்த்தாவே ஆண்டவரே சப்பா வழியறிகளே ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா சிரித்துக் கொண்ட ஆண்டவர் அப்பா சாத்தானானவன் ஆண்டவரை கீழே விட தள்ளுகிறதுக்காக தேவன் அப்பா பரஸ்திரியை நோக்குகிற ஆண்கள் தேவன் அப்பா ஆண்டவரே அநேக ஆண்களுடைய இருதயங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்கள் அதை ஆண்டவரே சப்பா புரிந்து கொள்ளாமல் கர்த்தாவே தன்னை ஆண்டவரே சாத்தான் கண்ணிகளிலே வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் கர்த்தாவே சொந்த மனைவி ஆண்டவரை நேசிக்காமல் கர்த்தாவே ஆண்டவரை கைவிடப்பட்டு ஆண்டவரை தூக்கி எறியப்பட்டு தன் மனைவி வேண்டாம் என்று ஆண்டவர் அப்பா தூக்கி எறியப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற ஸ்திரீகள் கர்த்தாவே ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே சப்பா என் தேவன் உம்முடைய சாயலிலே படைத்த தேவன் அப்பா மனிதர்கள் கர்த்தாவே ஆண்களை கர்த்தாவே நீர் உம்முடைய சாயலிலே படைத்திருக்கிறே கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் அப்பா உம்மை அறியாமல் உம்முடைய வழிகளில் ஆண்டவரே சப்பா விலகி கர்த்தாவே ஆண்டவரே சொந்த ஆண்டவரே சுய இச்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்ட தேவன் அப்பா சாத்தானின் அந்தகார வல்லமையிலே பிடிபட்டிருக்கிறது அறியாமல் ஆண்டவர் அப்பா சிக்குண்டு அதிலே அலைந்து திரிந்த ஆண்டவர் அப்பா அழிந்து போகிற ஆத்துமாக்கள் கர்த்தாவே அந்த ஆத்துமாக்களை நீர் விடுவியும் தேவன் அப்பா ஆண்டவரே. கைவிடப்பட்ட அந்த ஸ்திரீகளை கர்த்தாவே அவர்கள் திரும்ப கண்ணோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தன்னுடைய மனைவிகளை ஆண்டவரை திரும்பி பார்த்து கர்த்தாவே நேசிக்கிற உள்ளங்களை கொடுங்க கர்த்தாவே ஆண்டவரே. அவருடைய இருதயத்திலே கர்த்தாவே விதைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே வெறுப்புகள் ஆண்டவர் அப்பா வைராக்கியங்கள் ஆண்டவரே கோபங்கள் எரிச்சல்கள் ஆண்டவரே நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லாவற்றையும் விலகி போவதாக ஆண்டவரே நீர் குணப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிற தேவன் அப்பா உம்முடைய ஆண்டவரை வெளியேறப்பட்ட கல்வாரியின் ரத்தம் ஆண்டவரே அந்த காயங்களை ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்களும் ஆண்டவரே ஆண்டவரே ஏற்பட்டிருக்கிற காயங்களை கர்த்தர் நீர் கட்டுவீராக தேவன் அப்பா. நீர் ஆற்றி தேற்றுவீராக தேவன் அப்பா ஆண்டவரே. நீர் பரிசுத்தப்படுத்துவீராக தேவன் அப்பா ஆண்டவரே. தன்னுடைய கோபத்திலையும் எரிச்சலையும் எடுத்து ஆண்டவர் அப்பா மனைவிகளை ஆண்டவரே சப்ப வேண்டாம் என்று தள்ளி போகிறார்கள் தேவன் அப்பா
ஆண்டவரே அவர்கள் எல்லாம் நீர் ஒன்று சேர்ப்பீராக ஆண்டவரே. அப்பா எத்தனை கோச்சில தேவன் அப்பா ஆண்டவரே வழக்குகள் நடக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே மனைவி எனக்கு வேண்டாம், புருஷன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தேவன் அப்பா ஆண்டவரே அவர்கள் கிறிஸ்துவனுடைய நியாய பிரமாணத்திலே ஆண்டவரே சப்ப கடைபிடித்துக் கொண்டு தேவன் அப்பா தன்னை ஆண்டவரே சப்ப கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லி தேவன் அப்பா இருக்கிறார்கள் தேவன் அப்பா. ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்து கர்த்தாவே ஆண்டவரே உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிப்பாயாக. உன்னுடைய குற்றங்களை தேவன் மன்னிக்கிறது போல பிறனுடைய குற்றங்களை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி தேவன் அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவன் அப்பா ஆண்டவரே பரலோகத்திலே நீர் செய்யப்படுவது போல பூமியில எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக என்று சொல்லி பூமியிலே நீர் எங்களுக்கு செய்யப்படுவதாக என்று சொல்லி தேவன் அப்பா எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க எங்களுக்கு ஜெபத்தை சொல்லி தந்தீங்க ராஜா. ஆனா நாங்கள் ஜெபிக்கிறோம், பட் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் அதை கடைபிடிக்கிறதில்லை ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே வார்த்தைகளையும் நாங்கள் கேட்கிறோம், ஆனால் உம்முடைய சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே அதை விலகி நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசு என்னுடைய சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை ஆண்டவரை நேசிக்காமல் உம்முடைய வழிகளிலே நடக்காமல் ஆண்டவரே அவர்கள் பின்மாறி போகிறார்கள் ஆண்டவரே. சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அவர்கள் ஆண்டவரை கிறிஸ்துவின் வழியை பின்பற்ற வேண்டும் தேவன் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த பிரிவினை வந்திருக்காத தேவன் அப்பா ஆண்டவரே அவர்கள் உலகத்தின் ஆண்டவரே சப்பா மனிதர்கள் ஏற்படுத்தின சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்த தேவன் அப்பா இருக்க ஆண்டவர் அப்பா ஆண்டவரே சப்பா நீங்க ஆண்டவரப்பா ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே துன்பத்திலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் ஆண்டவரே சப்பா கண்ணீரிலும் மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தேவன் அப்பா வாக்குறுதி கொடுத்திருக்கும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே தேவன் அப்பா உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே திருமணம் செய்து கொள்ளும் பொழுது எல்லா உறுதிமொழியை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் துன்பமும் கண்ணீரும் வேதனைகளும் கஷ்டங்களும் துயரங்களும் வரும் பொழுது நீ எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவரே தள்ளுதல் சீட்டு கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்படி அநேக கைவிடப்பட்ட ஸ்திரீகள் அநேக குடும்பத்தை வஞ்சிக்கிறார்கள் தேவன் அப்பா. சந்தோஷமாய் வாழ்கிற கணவர்களை தேவன் அப்பா ஆண்டவரே கணவனை ஆண்டவரை வெளியூர்ல அனுப்பி கொண்டு தேவன் அப்பா ஆண்டவரே சப்பா தனித்திருக்கிற ஆண்டவரே பெண்ணை ஆண்டவரை சூறையாடுகிற ஆண்டவரே சப்பா சாத்தானின் கூட்டங்கள் ஆண்டவர் அப்பா லேகியோனின் கூட்டங்கள் கர்த்தாவே ஆண்டவரே சப்பா எரிச்சலின் நாவிகள் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே சப்பா காம விகாரத்தின் நாவிகள் ஆண்டவர் அப்பா வேசித்தனத்தின் நாவிகள் கர்த்தாவே ஆண்டவரே சப்பா விதவைகளின் வீட்டையும் தேவன் அப்பா புருஷன் இல்லாத வீடுகளையும் கொள்ளையடிக்கிறது தேவன் அப்பா சூறையாடி கொண்டிருக்கிறது தேவனே. அப்பா அந்த கைவிடப்பட்ட ஜனங்களை கர்த்தர் நீர் கண்ணோக்குவீராக தேவன் அப்பா நீர் விடுவிப்பீராக தேவன் அப்பா ஆண்டவரே. அந்த மகள் பரஸ்திரி தேவனை அறியாமல் ஆண்டவரே இன்னொரு குடும்பத்தை நான் ஆண்டவர் அப்பா அழித்து விடுகிறேன், நான் இடிக்கிறேன் என் கையினாலே என்று சொல்லி அவள் அறியாமல் ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தின் இச்சைக்காக தேவன் அப்பா இழுத்து கொள்ளுகிறாள் தேவன் அப்பா ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் இப்படி இடிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஸ்திரீ தன்னுடைய இச்சையிலே ஆண்டவர் அப்பா விழுந்து ஸ்திரீயால் தன்னுடைய இச்சையை அடக்க முடியாமல் ஸ்திரீ ஆண்டவர் அப்பா தன்னுடைய ஆண்டவரை வசீகர பேச்சினால் ஆண்டவரே வசீகரித்து தேவன் அப்பா எத்தனை ஆண்களுடைய வாழ்க்கை தேவன் அப்பா சூறையாடுகிறார்கள் கர்த்தாவே. எத்தனை குடும்பங்கள் கணவன் மனைவியுடைய குடும்பங்களை அவர்கள் ஆண்டவரே சப்பா சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் தேவன் அப்பா ஆண்டவரே. என்றைக்கு இவர்கள் உணர்வார்கள் தேவன் அப்பா ஒரு உணர்வின் ஆவியை கொடுங்க தேவன் அப்பா ஆண்டவரே உணர்வின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. தன்னுடைய சுய இச்சைக்காக அநேக குடும்பங்களை தேவன் அப்பா வஞ்சித்து அநேக ஆண்களை வசீகரித்து தேவன் அப்பா ஆண்டவரை வைத்திருக்கிறார்கள் தேவன் அப்பா ஆண்டவரே. இந்த சாத்தானின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைவதாக தேவன் அப்பா ஆண்டவரை கட்டவிழ்த்து விடுங்க தேவன் ஆண்டவர் அப்பா. எங்கள் கன்னியாகுமரி தேசத்தை கருத்திலே தருகிறோம் தேவன் அப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தை கருத்திலே தருகிறோம் தேவன் அப்பா ஆண்டவரே. இந்த வேசத்தனத்தின் ஆவியும் காம விகாரத்தின் ஆவிகளையும் கர்த்தர் கட்ட வைத்து விடுவீராக ஜனங்களை கர்த்தாவே உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. வெளியூரிலே கணவர்களை வைத்து தேவன் அப்பா ஆண்டவரை சந்தோஷமாய் ஆண்டவர் அப்பா ஒரு குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கணவர்களை வஞ்சிக்கிறார்கள் தேவன் அப்பா. ஆசையினாலும் இச்சையினாலும் எனக்கு ஆண்டவரே சப்பா உதவி செய்ய என்று இழுத்துக் கொண்டு தேவன் அப்பா தனக்கென்று வைத்துக் கொள்ளுகிறார்கள் தேவன் அப்பா. உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா ஆண்டவரே. அவனவனுடைய பொறுப்புகளை ஆண்டவரை அவனவன் நினையாதபடிக்கு தேவன் அப்பா அவருடைய கண்களும் இருதயங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது, செவிகள் அடைந்து போயிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தருடைய வசனம் கேட்காதபடிக்கு கர்த்தருடைய ஆண்டவரை கட்டளையை கேட்காதபடிக்கு
செவிகள் அடைந்து போயிருக்கிறது, கண்கள் காணாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாயிருக்கிறது தேவன் அப்பா. சரீரத்தின் இச்சைக்காக தேவன் அப்பா குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவன் அப்பா. என் தேவனே, அந்த குடும்பத்தை ரட்சியும் தேவன் அப்பா. கைவிடப்பட்ட ஸ்திரீகள் ஆண்டவர் அப்பா, மனநொந்து போன ஸ்திரீகள் ஆண்டவரே, தன்னுடைய சமூகத்திலே வந்து கதறுகிறார்கள் கர்த்தாவே. ஐயோ, நான் திருமண வாய்க்குள்ளுக்குள்ளே சென்று விட்டேன், ஆனால் என்னால் ஆண்டவர் அப்பா அதை நிலைநிறுத்த முடியவில்லை ஆண்டவரே. என் ஆண்டவரே, வீட்டை கட்ட முடியவில்லை, கட்டுவார் இல்லை என்று சொல்லுகிறார்கள். வீட்டை கட்டுகிறவர் தேவன் ஆண்டவர் அப்பா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா ஆண்டவரே. சுயத்திலே தேடின ஆண்டவர் அப்பா, சுயத்திலே கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கர்த்தாவே. ஆனால் அந்த வீடு இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அஸ்திபாரம் இல்லாமல் கிடக்கிறது ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே சப்பா, நிலைகுலையற்றிருக்கிறது கர்த்தாவே. அஸ்திபாரங்களை போடுங்க ராஜா ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே சப்பா, அஸ்திபாரங்களை செப்பனிடுங்க கர்த்தாவே. இன்றைக்கு அவருடைய ஆண்டவரே பலிபீடங்கள் செப்பனிடட்டும் ஆண்டவரே. மனைவியை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவரே, அநேக ஸ்திரீகளுக்கு பின்பாக ஆண்டவரே தன் சரீரத்தை பங்கு வைத்து ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவர் அப்பா நீ எப்படி இருப்பாய், நீ எதுவரைக்கும் நீ உன்னுடைய மஞ்சத்திலே நீராடி கொண்டிருப்பாய் என்று சொல்லி, எதுவரைக்கும் நீ சுகித்திருப்பாய், உன் பாவத்தை உதறிவிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி என்று எச்சரிக்கிறார். என் மகனே, மகளே, நீ இன்றைக்கு நீ எச்சரிப்பின் சத்தத்தை நீ கேளு. உன்னுடைய பாவத்தை உதறிவிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி, உன் பாவத்தை உதறிவிட்டு உன் மனைவியை சேர்த்துக்கொள், உன் பாவத்தை உதறிவிட்டு உன் கணவனை சேர்த்துக்கொள். நன்றியோடு கூட துதிக்கிறோம். வாலிபனே, உன்னை யாரும் பார்க்கல என்று நீ நினைக்கிறாய். 4 கதவுகள் ஆண்டவரே சிவர்களிலே கதவுகளை மூடி உள்ளே இருந்து கொண்டு நீ செய்கிற எல்லா அநியாயத்துக்கும் நீ பதில் கொடுக்க வேண்டியது இருக்கிறது தேவனுக்கு முன்பாக. வாலிபனே, உன் தாயும் தகப்பனை மறைத்து நீ செய்கிற பாவத்துக்கு நீ பரிகாரத்தை தேடிக்கொள். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால நீ கழுவப்படலை என்றால், அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நீ நிறையப்படலை என்றால், நீ ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால், ஐயோ உன்னுடைய காரியம். நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. வளர்ந்து வந்த அடுத்த தலைமுறைகள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்கென்று நிற்க வேண்டியவர்கள் ஆண்டவரே, ஆபாச படங்களுக்கு ஆண்டவரே அடிமைகளாயிருக்கிறீர்கள். உங்கள் கண்கள் இச்சையை பார்க்கிறது, உங்கள் கண்கள் ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிறது, பாவத்தினால் மூடி இருக்கிறது. கர்த்தர் மேல் பயம் இல்லை, பாவத்தை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அவர் சொல்லுகிறார். உனக்கு தேவன் மேல் பயம் இல்லை. உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பயப்படுகிற ஒரு பயத்தை கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாலே நீர் கொடுப்பீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே கள்ள உறவுகளில் ஆண்டவர் அப்பா, ஆண்டவரே வயதிற்கு முதிர்ந்தவர்களோடு கூட தேவன் அப்பா, ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே கண்ணீரோடு கூட நிக்கிறீங்க. என் மகன் ஆண்டவரே ஊதாரித்தனமாய் வேசிகளிடத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தேவன் அப்பா, ஆண்டவரே ஸ்திரீயே ஒன்று நினைத்துக்கொள், நீ ஆண்டவரே சப்ப நஷ்டப்படுகிற ஆத்துமாக்களுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. மனஞ்சியோடு கூடமே துதிக்கிறோம் தேவனா. ஆவியானவரே, நீர் இறங்குகிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய சேட்டைகளை நீர் அடைக்கலம் புகுந்து கொள், உன் சரீரை செய்விட்டு நீ விலகு. மனஞ்சியோடு கூட துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே சப்பா, நல்ல சீடத்துவத்தை உருவாகட்டும் தேவன் அப்பா. ஆண்டவரே, எத்தனை வாலிப பிள்ளைகளுக்காக 22 வயசு 23 வயசு 25 வயசுலே ஆண்டவரே வீட்டுக்குள்ள வேலைக்கு செல்லாமல் அடைத்து வைத்திருக்கிற சத்துருவின் கோட்டைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைவதாக தேவன் அப்பா. கர்த்தாவே, அவர்களை அந்த சாத்தானின் கடியிலிருந்து ஆண்டவரை தப்பித்துக் கொள்ள வழியை நீர் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி ஆண்டவரை விழுங்கி வைத்திருக்கிறார். அவர்கள் வனாந்தரத்தில் சிறைப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள், அவர்களை நீர் போஷித்தீர், அவர்களை நீர் நடத்தினீர் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும். ஆனால் அவர்களோ இருதயங்கள் வழுவி போய் அவர்கள் துன்மார்க்கத்திலே விழுந்து போனார்கள். அங்கு வனாந்தரத்திலே சிறைபிடிக்கப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்ட இடத்திலே அழிக்கப்பட்டார்கள் தேவன் அப்பா. இன்றைக்கு எங்க வாலிப பிள்ளைகள் அப்படிதான் இருக்கிறாங்க ஆண்டவரே. 22, 23, 25 வயது வாலிப பிள்ளைகள் எழும்பி தாய் தகப்பனுக்கு ஒத்தாசையாய் எழும்பி வேலைக்கு போய் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தை கட்ட வேண்டியவர்கள், தன்னுடைய சிருஷ்டிகரை நோக்கி பார்க்க வேண்டியவர்கள், தன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேட வேண்ட பிள்ளைகள்
ஆண்டவரே மொபைலுக்கு அடிமையாய், ஆபாசங்களுக்கு அடிமையாய் ஆண்டவரே தன்னை ஆண்டவரை ஒடுக்கிக் கொள்ளுகிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே அவர்களை உணர்வுள்ள ஆவியை கட்டளையிடுவீராக. ஒரு நல்ல சீடனாக உருவாக்குங்க ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் கடந்து செல்வீராக தேவன் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உருவாகட்டும். என் தேவன் நீர் கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை நீ நேசிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, வேதத்தை கை கொண்டு தேவன் அப்பா ஆண்டவர் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்புவீராக தேவன் அப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் அப்பா ஆலயமாய் இருக்கிறது ஆண்டவர் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஆலயமாய் ஒரே சரீரமாய் நீர் கிறிஸ்து தலையாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்படிப்பட்ட குடும்பங்களாய் நீர் மாற்றுவீராக தேவன் அப்பா. காஸ்பல் டிவி கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்ரோய் மினிஸ்ட்ரி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஆன்லைன் வாட்ஸ்அப் குரூப்புகளை கர்த்தர் ஆண்டவர் நடக்கிற ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே சப்பாம் தரித்திருந்த தேவன் அப்பா ஆண்டவரை ஊழியம் செய்ய ஆண்டவரே சப்பா தரித்திரக்கு ஆண்டவர் அப்பா ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சப்ப வீட்டு கூட்டங்களை ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தி கர்த்தாவே அதிலே தேவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். உண்மையை எப்பொழுது நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. துதிக்கன மகிமையில உமக்கொருவர் கேர் எடுத்துக்கொண்டு ஏசு கிறிஸ்துவின் நாம ஜெபத்தைக் கொள்ள நல்ல பிதாவே ஆமேன். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அது எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். ஒரு வசனம் எடுத்து வாയിക്കാം. எசேக்கியேலின் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்போ நம்ம திறப்பின் ஜெபத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அது ஆக்சுவலா ஜெபமா, அது என்னங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு நாள் பார்த்திருக்கோம். നമ്മളാണെങ്കിൽ തുറന്ന വാതിലുള്ള ഒരു പ്രാർത്ഥനയാണ് ഇവിടെ നമ്മളത് കേൾക്കാൻ പോകുന്നത്. ആ പ്രാർത്ഥന എങ്ങനെയാണ് വേണ്ടത്, നമ്മൾ എങ്ങനെയാണ് പ്രാർത്ഥിക്കേണ്ടത്, നമ്മൾ എങ്ങനെയാണ് ദൈവത്തിനോട് ചോദിക്കേണ്ടതെന്നുള്ള കാര്യത്തിനെ കുറിച്ച് ഇന്ന് നമ്മൾ സംസാരിക്കാൻ പോകുന്നു. அப்போ அது திறப்புல நிக்கிறது என்றால் என்ன? ഈ ദൈവത്തിന്റെ സമൂഹത്തിൽ ദൈവത്തിന്റെ വാതിൽക്കൽ നിൽക്കുന്നത് എന്താണെന്നുള്ളത് നമ്മൾ അറിയാം. இப்போ திறப்பு மீன்ஸ் அது ஒரு ஓப்பனிங், அது ஒரு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இந்த செவரு திறந்து இருக்கு மீன்ஸ் இதுல ஒரு விரிசல், ஒரு வெடிப்பு, ஒரு கேப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். വാതിൽ തുറന്നിരിക്കുന്നെന്ന് വെച്ചാല് അവിടെ ഒരു തുറന്ന വാതിൽ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു വാതിൽ തുറന്നു വെച്ചിരിക്കുന്നത്, ഇല്ലെങ്കിൽ ഒരു ഓട്ട, ഇല്ലെങ്കിൽ അത് അവിടെ ഒരു ഗ്യാപ്പ് ഉണ്ട് എന്നാണ് മീനിങ്. அப்போ அந்த இடத்துல இருக்கிற பாவமோ இல்ல தேவனுடைய கோபமோ இங்க இருக்கிற மனுஷங்களை அழிக்காம இருக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தரா ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்னாடி நிக்கணும். ഈ തുറന്നു വെച്ചിരിക്കുന്ന വാതിലിന്റെ അടുത്തിലാണെങ്കിൽ അപ്പുറത്തിരിക്കുന്നവർക്കും ഇപ്പുറത്ത്, ആ വാതിലിന്റെ അപ്പുറത്തിരിക്കുന്നവർക്കും ഇപ്പുറത്തിരിക്കും മധ്യസ്ഥനായിട്ട് നടുവിൽ നിൽക്കുന്ന ഒരു മനുഷ്യനായി തേർന്നെടുക്കുന്നതാണ് ഈ മനുഷ്യൻ. ആമേൻ ആമേൻ ആമേൻ. ഹല്ലേലൂயா ഹല്ലേലൂயா. அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் கோபமா இருக்கார், தேசத்தை அழிக்க போறாரு. ഇവിടെ ദൈവം എന്തോ പറയുന്നത് അറിഞ്ഞത്, ദൈവം ദേഷ്യത്തിലിരിക്കുവാണെന്ന്, ദൈവം മൂർഖം കൊണ്ടിരിക്കുകയാണെന്ന്, ഈ ദേശത്തിനെ ദൈവം അഴിക്കാൻ പോകുന്നെന്നാണ് പറയുന്നത്. அப்போ தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படிக்கு ഒരു മനുഷ്യനെ തേടുறாரு. ആ ദൈവത്തിന്റെ ദേഷ്യത്തിനെ, ആ ദൈവത്തിന്റെ മൂർഖത്തിനെ എങ്ങനെയെങ്കിലും ശാന്തമാക്കണം. ആ ശാന്തമാക്കുന്ന ഒരു മനുഷ്യനെയാണ് ദൈവം തേടുന്നത് ഈ ലോകത്ത്. தேவனுடைய கோபம் மனுஷன் மேல் வந்து மனுஷனை அழிக்காம இருக்க தேவனை சாந்தப்படுத்த சொன்ன மாதிரி இல்லையா, அவரை கூல் பண்றதுக்கு ஒரு மனுஷனுடைய சுபாவம் வேணும். ദൈവത്തിന്റെ ദേഷ്യം മനുഷ്യന്റെ മേൽ വരാതിരിക്കാനായിട്ട്, മനുഷ്യന്റെ മേൽ വന്ന് മനുഷ്യൻ അഴിയാതിരിക്കാൻ വേണ്ടിയിട്ട് ദൈവത്തിനും മനുഷ്യനും ഇടയിലായിട്ട് ഒരു മധ്യസ്ഥനായിട്ടുള്ള ഒരു മനുഷ്യൻ വേണം. ആ കോപത്തിൽ നിന്ന് ദൈവത്തോട് പ്രാർത്ഥിക്കാൻ, ഈ മനുഷ്യന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാനായിട്ട് ഒരു മനുഷ്യൻ വേണം. ஆமென் ஆமென். அப்போ ஒரு மனுஷனுடைய ஜெபத்துல தேவனுடைய கோபம் தனியாது, ஆனா ஒரு மனுஷனுடைய சுபாவத்து நிமித்தம் தேவனுடைய கோபம் தனியும். ഒരു മനുഷ്യന്റെ പ്രാർത്ഥന കൊണ്ട് ദൈവത്തിന്റെ കോപത്തിനെ നമ്മൾ ശാന്തമാക്കാൻ പറ്റില്ല, ഒരിക്കലും പറ്റില്ല. പക്ഷേ നമ്മുടെ പ്രവൃത്തി, നമ്മുടെ ഗുണങ്ങൾ ഇരിക്കുന്നില്ലേ, ഞങ്ങളുടെ സ്വഭാവത്തിന് മൂലമായിട്ട് ദൈവത്തിന്റെ ദേഷ്യത്തിനെ നമ്മൾ ശാന്തമാക്കാൻ പറ്റുമെന്നാണ് പറയുന്നത്. வசனம் சொல்லுது, நாம அதிக கனி கொடுப்பதனால் பிதாவானவர் மகிமைப்படுவார் அப்படின்னு. മനുഷ്യൻ അധികമായിട്ടുള്ള കനി കൊടുക്കുന്നതിനുണ്ട്.
അതിന്റെ ഫ്രൂട്ട്സിൽ ഇരിക്കുന്ന ആ ടേസ്റ്റ്, രുചികരമായിട്ടുള്ള ആ കനി കൊടുക്കുന്നത് കൊണ്ടാണ് മനുഷ്യന്റെ പ്രവൃത്തി അവനവനിൽ ഇരിക്കുന്ന ആ കനികൾ മൂലമായിട്ട് തന്നെ അറിയാൻ പറ്റുമെന്നാണ് പറയുന്നത്. அப்போ அந்த திறப்புல நிக்கிற மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்க போறோம். ആ തുറന്ന വാതിൽക്കലിൽ നിൽക്കുന്ന മനുഷ്യന്റെ സ്വഭാവം എങ്ങനെ ഇരിക്കുന്നെന്നാണ് നമ്മൾ നോക്കാൻ പോകുന്നത്. நம்ம வேதத்துல திறப்புல நின்ன ஒரு மனுஷன் யாருன்னா அது மோசே. ഈ തുറന്ന വാതിലിൽ നിൽക്കുന്ന ഒരു മനുഷ്യനെ കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ആ മനുഷ്യൻ മോശയാണ്. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து. പുതിയ ഏർപ്പാടിൽ യേശു ക്രിസ്തുവാണ് ദൈവത്തിനും മനുഷ്യനും മധ്യസ്ഥനായിട്ട് നിൽക്കുന്ന ഒരു മനുഷ്യൻ. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து எல்லா சீஷர்களும் ஸ்தேவான், பவுல் எல்லாரும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல தான் இருந்தாங்க. യേശുവിന്റെ അടുത്തതായിട്ട് 12 ശിഷ്യന്മാർ വരുന്നുണ്ട്. സ്തേവാന്, അപ്പോസ്തലൻ പേതുരു, യാക്കോബ്, ഇങ്ങനെ 12 ശിഷ്യന്മാർ നിൽക്കുന്നുണ്ട്. அதை ஷார்ட்டா சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நிக்கிறாரு சொல்லலாம். இப்ப தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல அந்த கிறிஸ்து ஆவியானவர் ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியா நிக்கிறாரு. ഇത് ചുരുക്കമായിട്ട് പറഞ്ഞാല് മനുഷ്യനും ദൈവത്തിനിടയിൽ പരിശുദ്ധ ആത്മാവ് നിന്നുകൊണ്ട് അത് മധ്യസ്ഥനായിട്ട് നിന്ന് നമുക്ക് വേണ്ടി ഓരോ കാര്യങ്ങളും ദൈവത്തിനോട് എടുത്തു പറയുകയാണ് പരിശുദ്ധാത്മാവ്. ആമേൻ ആമേൻ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. சரி, ஓகே. அப்போ திறப்புல நிக்கிறதுனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். അപ്പൊ നമ്മൾ തുറന്ന വാതിൽക്കൽ നിൽക്കുന്നത് മനുഷ്യൻ ആരാണെന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കി. അത് ഒരു ജപം ഇല്ലെങ്കறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். അതൊരു പ്രാർത്ഥന കൊണ്ട് അങ്ങനെ നിൽക്കാൻ പറ്റില്ലെന്നുള്ളത് നമുക്ക് മനസ്സിലായി. அப்போ உலகம் ஃபுல்லா குறிப்பா பெந்தகோஸ்த சபையில ஜபம் 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 அப்படி சொல்றாங்களே அது என்னங்கறத பார்க்கலாம். ഈ ലോകം മൊത്തത്തിലും ബെന്തകോസ്ത് ചർച്ചകളിലെ പ്രാർത്ഥന എന്ന് പറയുന്നുണ്ടല്ലോ, ആ പ്രാർത്ഥന എന്തുവാണെന്നുള്ളത് നമുക്ക് നോക്കാം. ஜெபம் எல்லாருடைய ஜெபத்தையும் தேவன் கேட்கிறது கிடையாது. പ്രാർത്ഥന എന്ന് പറയുന്നത് എല്ലാവരുടെ പ്രാർത്ഥനയും ദൈവം കേൾക്കുന്നതില്ല. പാവികളുടെ ஜெபத்தையும் கேட்கிறாரு. പാവികളുടെ പ്രാർത്ഥന ദൈവം കേൾക്കുന്നുണ്ട്. രക്ഷിക്കപ്പെട്ടதுக்கு அப்புறம் ഒരു മനുഷ്യൻ രക്ഷ പ്രാപിച്ചതിന് ശേഷം ക്രിസ്തുവ സ്വന്തം രക്ഷകരായി ഏറ്റുകിട്ടதுக்கு அப்புறம் യേശു ക്രിസ്തുവിനെ തന്റെ സ്വന്തം രക്ഷകനായിട്ട് ഏറ്റുകൊണ്ടതിന് ശേഷം அவர் எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் விரும்பி கேட்கிறது கிடையாது, பதில் அளிக்கிறது கிடையாது. எல்லாரோட பிரார்த்தனையும் தெய்வம் அங்கீகரிക്കുന്നதிല്ല. எக்ஸாக்ட்லி. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்ங்கறத பார்க்கலாம். നമ്മൾ എങ്ങനെ പ്രാർത്ഥിക്കണമെന്ന് നോക്കാം. ஏன்னா பிசாசு ஊழியர்கள் வழியா ஜனங்களை வஞ்சிச்சுட்டு இருக்கான். இது ஆதியிலே இருந்தது. அப்பவே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருந்தாங்க, அநேக கள்ள போதகர்கள் இருந்தாங்க. அவர் இயேசு கிறிஸ்து ஓனாய் அப்படின்னு சொல்றாரு. ഇന്ന് ഈ ലോകത്തിരിക്കുന്ന നിറയെ പ്രവാചകന്മാരോടും നിറയെ പാസ്റ്റേഴ്സിനോടും അവർ ശത്രുവായവൻ അവനുള്ളിൽ ഇരുന്നു കൊണ്ട് പ്രവർത്തിക്കുന്നവർ അറിയാതിരിക്കുന്നുണ്ട്. അനേക ജനങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് അവൻ പറയുന്ന കാര്യങ്ങൾ, ദൈവത്തിന്റെ നിയമം പറയാതെ ശത്രു വഞ്ചിക്കുന്ന കാര്യങ്ങൾ ആശീർവാദത്തിനെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. இப்போ ஜனங்களை இவர்கள் வஞ்சிக்கிற ஒரு மெத்தட் என்னன்னா ஜெபம்ங்கிற ஒரு காரியத்தை வச்சு. ஏன்னா ஒரு 4 தன்மையில நீங்க ஜெபிச்சா மட்டும்தான் தேவனிடத்துல அந்த ஜெபம் போய் சேரும். 4 தன்மை வேணும் ஜெபிக்கிறதுக்கு, பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ഇന്ന് ദൈവത്തിന്റെ മക്കൾക്ക് വേണ്ടി അവർ പറയുന്ന കാര്യങ്ങൾ എന്തെന്ന് വെച്ചാല് വഞ്ചിക്കപ്പെടാതിരിക്കാൻ, നമ്മൾ ഏമാറ്റം പെടാതിരിക്കാനായിട്ട് ദൈവത്തിന്റെ വാക്കുകൾ 4 കാര്യങ്ങൾ എങ്ങനെ പ്രാർത്ഥിക്കണം എന്നുള്ളത് ഇന്ന് ദൈവത്തിന്റെ സമൂഹത്തിൽ നിന്നുകൊണ്ട് അനേക പേര് നിങ്ങൾക്ക് പറയുന്ന കാര്യം പ്രാർത്ഥിക്കുക എന്ന്. പക്ഷെ 4 കാര്യങ്ങൾ ഇന്ന് ഞാൻ നിങ്ങൾക്ക് പറയാം എങ്ങനെ പ്രാർത്ഥിക്കണം എന്നുള്ളത്. നിങ്ങൾ വഞ്ചിക്കപ്പെടാതിരിക്കാൻ എങ്ങനെ പ്രാർത്ഥന ചെയ്യണം എന്നുള്ളത് പറഞ്ഞു തരാം. இதை ஏன் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வரலாறு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துல நடக்கும்போது பார்க்கும்போது அவர் எல்லாத்துக்கும் இப்போ தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்குறார். அங்க போய் அவர் ஜெபிச்சுட்டு இல்ல. அப்பத்தை 5 அப்பம் 2 மீனை கொடுக்கிறார். அங்க போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு இல்ல. எந்த சூழ்நிலையிலையும் அவர் பிதாவின் இடத்துல இருந்து ஜெபிச்சுட்டு அவர் செய்யல. அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துறாரு. இதைத்தான் ஊழியர்கள் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். യേശു ക്രിസ്തു ഈ ലോകത്ത് വന്നപ്പോഴേ ഈ ഇത് കാനാവൂര് കല്യാണ വീട്ടില് അവിടെ അത്ഭുതം ചെയ്തപ്പോഴാണെങ്കിൽ പ്രാർത്ഥിച്ചില്ല ദൈവത്തിനോട്. വെള്ളം കൊണ്ടുവന്ന് വയ്ക്കുക എന്ന് പറഞ്ഞ് അതിനെ എടുത്തു കൊടുക്കുക എന്നാണ് ദൈവം പറഞ്ഞത്. അതുപോലെ തന്നെ ദൈവം അനേക അത്ഭുതങ്ങൾ ചെയ്യുന്നിടത്തില് ദൈവത്തിനെ നോക്കി അവർ പ്രാർത്ഥിക്കുന്നില്ല. യേശു ക്രിസ്തു ഇത് ചെയ്യുക എന്ന് പറയുക. ஆமென் ஆமென். அதே போலதான் யோசுவாவும் சரி, பல ஊழியர்களும் சரி, பழைய பரிசுத்தவான்களும் சரி,
தேவன் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தினாங்க. പഴയ നിയമത്തിലാണെങ്കിൽ യോശുവയും ശരി അനേക ദീർഘദർശന്മാர்கள் ഇരിക്കുന്നുണ്ട്, പ്രവാചകന്മാർ ഇരിക്കുന്നുണ്ട്. ആ പ്രവാചകന്മാരോട് ദൈവം എന്ത് പറയുന്നെന്ന് പറഞ്ഞാല് അവർ ദൈവം കൊടുക്കുന്ന ആ കട്ടളയെ അങ്ങനെ അവർ ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ പ്രാർത്ഥനയല്ല, അവരങ്ങനെ ചെയ്യുന്നു. ദൈവം എന്ത് പറയുന്നു അത് അങ്ങനെ അവർ പ്രവർത്തിക്കുന്നുണ്ട്. അവരുടെ പ്രവൃത്തി മൂലമായിട്ടാണ് ദൈവത്തിന്റെ കാര്യത്തെ മറ്റുള്ളവർക്ക് പറഞ്ഞു കൊടുത്തത്. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்த கிரியைகளை செய்வான்னு சொல்றாரு. യേശു ക്രിസ്തു പറയുന്നത് തന്നെ വിശ്വസിക്കുന്നവൻ തന്നെ കാട്ടിലും அதிகமாയിട്ടുള്ള കാര്യവും അത്ഭുതങ്ങൾ ചെയ്യുമെന്നാണ് പറയുന്നത് ഇത് വേദ പുസ്തകത്തിൽ. அப்போ ஒரு ஊழியரோட, ஒரு சர்ச் பாஸ்டருடைய வேலை என்னன்னா, அப்போ அந்த விசுவாசிகள்னு சொல்றோம் இல்லையா, சபை ஜனங்க, அவங்கள கிறிஸ்துவ போல மாற்றுறதுதான் அவங்களுடைய வேலை. ഒരു പാസ്റ്റർ ചെയ്യേണ്ട ജോലി എന്തെന്ന് വെച്ചാല് തന്റെ ചർച്ചിൽ വരുന്ന, തന്റെ സഭയിൽ വരുന്ന ജനങ്ങളെ ക്രിസ്തുവെ പോലെ മാറ്റണം, യേശു ക്രിസ്തുവിനെ പോലെ മാറ്റാനായിട്ടാണ് അവർ ചെയ്യേണ്ടത്. அவரை போல பவர்ஃபுல்லா, வல்லமையோடு, கனி கொடுக்கிற தன்மையா, பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் வெறுத்து அப்படி ஒரு சுபாவத்தை தான் ஜனங்களுக்குள்ள வர வைக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங், பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதுதான் சபையினுடைய வேலை. യേശു ക്രിസ്തുവിനെ പോലെ തന്റെ സ്വഭാവങ്ങളെല്ലാം മാറ്റിക്കൊണ്ട് പാപം അറിയാതെ പിതാവിന്റെ ചിത്തത്തിന് എങ്ങനെ യേശുക്രിസ്തു ചെയ്തുവോ അതുപോലെയാണ് ചർച്ചിലും മാനസാന്തരപ്പെട്ട് യേശുക്രിസ്തുവിനെ ഏറ്റുകൊണ്ടുന്ന ഓരോ വിശ്വാസികളും ചെയ്യേണ്ടതാണെന്ന് പറഞ്ഞാണ് ചർച്ചിലെ പാസ്റ്റർ നിങ്ങൾക്ക് പ്രസംഗം ചെയ്യേണ്ടത്. നിങ്ങൾക്ക് അവർ പറയേണ്ട കാര്യം അതായിരുന്നു. നിങ്ങൾക്ക് പ്രാക്ടീസ് തരേണ്ടത്, നിങ്ങൾക്ക് പ്രാക്ടീസ് ചെയ്ത് നിങ്ങൾ അതിനെ തന്റെ ജീവിതത്തിലോട് കൂടെ എങ്ങനെയാണ് അത് പ്രവൃത്തി ചെയ്ത് എടുക്കേണ്ടത് എന്നുള്ളത് കാര്യമാണ് പറയേണ്ടത് പാസ്റ്റർ. அமேன், அமேன், ஹல்லேலூயா. ஆனா இப்போ இருக்கிற ஊழியர்கள் மெயினா ஒரு ஆசீர்வாதம், இல்ல நான் ஜெபிக்கிறேன், இல்ல கூடி ஜெபிப்போன்னு சொல்லிட்டு உங்களை வளர விடாதபடிக்கு அவங்களே தடுத்துடுறாங்க. ഇന്ന് നമ്മൾ ചർച്ചിൽ ചെയ്യുന്നത് എല്ലാരും കൂടി പ്രാർത്ഥിക്കാന്ന് പറഞ്ഞ് നമ്മൾ വരുക. പക്ഷെ നമ്മൾ വളരാൻ പറ്റാതെ ആണ് നമ്മളെല്ലാരും എപ്പോഴും പ്രാർത്ഥിക്കാന്ന് പറഞ്ഞിട്ട് എല്ലാരും കൂടി വരെ വെച്ചിരിക്കുന്നത്. പക്ഷെ നിങ്ങൾ വളരാൻ വിടുന്നില്ല അവര്. இப்போ நாம கனி கொடுக்காம, நாம கிறிஸ்துவ போல மாறாம நம்ம பரலோகத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. எந்த ஒரு மனுஷனும் நம்மள நித்திய ஜீவனை கொண்டு போகவும் முடியாது கிறிஸ்துவ தவிர. அப்போ நாம மாற வேண்டியது அவசியம். നമ്മൾ ഫലം കൊടുക്കാതെ ഒരിക്കലും നിത്യത്തിലോട്ട് നമ്മൾ പോകാൻ പറ്റില്ല. ക്രിസ്തുവെ പോലെ മാറി ക്രിസ്തുവ് എങ്ങനെ ഫലം കൊടുത്തുവോ, പിതാവിന് എങ്ങനെ ഈ ലോകത്ത് എല്ലാ കാര്യങ്ങളും ഇരുന്നും എല്ലാ കഷ്ടങ്ങളും വേദനകളും ഇരുന്നും ക്രിസ്തു എങ്ങനെ ഈ ലോകത്ത് ഫലം കൊടുത്തുവോ അതുപോലെ നമ്മൾ ഫലം കൊടുത്തില്ലെങ്കിൽ, ക്രിസ്തുവെ പോലെ ഫലം കൊടുത്തില്ലെങ്കിൽ, യേശു ക്രിസ്തുവെ പോലെ കൊടുത്തില്ല എന്നുണ്ടെങ്കിൽ നമ്മൾ നിത്യത്തിൽ പോകാൻ പറ്റില്ല എന്നുള്ളതാണ് ഈ ബൈബിൾ പറയുന്നത്. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு. இது ஃபர்ஸ்ட் ஒரு போனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரு அரைக்கதவை சாத்தி பிதாவானவர் காணும்படியா, அதாவது உலக மனுஷங்க காணாம இருக்கிறதா ഉപവാസിച്ച് ജപിക്ക சொல்றாரு. യേശു ക്രിസ്തു പ്രാർത്ഥനയെ കുറിച്ച് എന്ത് പറയുന്നെന്ന് വെച്ചാല്, നിന്റെ വീട്ടിലുള്ള അറക്കതവിനെ പൂട്ടി, നിന്റെ ഉള്ളിലിരിക്കുന്ന ആ കതവിനെ പൂട്ടി അകത്തിരുന്ന് നിന്റെ പിതാവിനെ നോക്കി, നിന്നെ സൃഷ്ടിച്ച പിതാവിനെ നോക്കി പ്രാർത്ഥിക്കാനാണ് പഠിപ്പിക്കുന്നത്. சரி, முதல்ல நம்மளுடைய ஜெபத்தை கேட்கணும்னா நமக்கு வேண்டிய சுபாவம் என்னன்னா, விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கணும். அதுக்கு ஆதார வசனம் யாக்கோபு 5:15. ആദ്യം നമ്മള് പ്രാർത്ഥിക്കുന്ന കാര്യം ദൈവം ഏറ്റുകൊള്ളണമെങ്കിൽ ഫസ്റ്റ് കാര്യം എന്ന് വെച്ചാൽ വിശ്വാസം നമുക്കിരിക്കണം. വിശ്വാസത്തോടുകൂടെ ദൈവത്തിന്റെ സന്നിധാനത്തിൽ പോയാലേ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്ന പ്രാർത്ഥന ദൈവം കേൾക്കുള്ളൂ. അതിന്റെ ആധാര വാക്യം എന്താ വെച്ചാൽ യാക്കോബ്, പുതിയ ഏർപ്പാടിലെ യാക്കോബ് 5-ാം അധ്യായത്തിലെ 15-ാമത്തെ വചനം നിങ്ങൾ വായിച്ചു നോക്കിയാൽ അറിയാം. വിശ്വസിക്കുന്നവൻ നിങ്ങളുടെ വിശ്വാസം ഈ ലോകത്തെ ജയിക്കുന്ന ജയം. അത് വചനം വാസിங்க സിസ്റ്റർ. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும். വിശ്വാസത്തോടു കൂടെ ഉള്ള പ്രാർത്ഥന തന്നെ ഒരു മനുഷ്യനെ രക്ഷിക്കാൻ പറ്റുള്ളൂ. விசுவாசம் ஒரே நாள்ல ஒரு மனுஷனுக்கு வராது. அது கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி தான் வரும். വിശ്വാസം എന്ന് പറയുന്നത് ഉടനെ വരുന്നതല്ല, അത് കുറേച്ചായിട്ട് പ്രാക്ടീസിൽ വരുന്നതാണ്. பேதுரு எழுதும்போது சொல்றாரு விசுவாச பரீட்சை அப்படின்னு. പേതുരു ബൈബിൾ എഴുതുമ്പോൾ പറയുന്നു വിശ്വാസം എന്നുള്ളത് തന്നിലുള്ള പരീക്ഷയാണെന്ന്. அது ஒரு புடமிடுதல், ஒரு ப்ராசஸ். പരീക്ഷിക്കുന്നത്
നിന്നെ പരീക്ഷിച്ചതിന് ശേഷമേ ആ പ്രോസസ് കറക്റ്റ് ആയിട്ട് ഇരിക്കത്തുള്ളൂ. அப்போ விசுவாசம் ஒரு நாள்ல வர முடியாது. நாம ஒவ்வொரு நாளுமே சின்ன சின்ன விஷயத்துல இருந்து விசுவாசத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் விசுவாசத்துல தேர முடியும். ரெண்டாவது, ஒருவேளை தேவன் அப்ப அற்புதமா ஆவியானவர் வழியா அந்த விசுவாசத்தை நமக்குள்ள இருந்து திறந்து கூட கொடுக்கலாம். വിശ്വാസം എന്ന് പറയുന്നത് ഉടനെ വരുന്ന കാര്യമല്ല. നമ്മുടെ ജീവിതത്തിൽ നമ്മൾ അതിനെ പ്രാക്ടീസ് ചെയ്ത് എടുക്കുന്നതാണ് വിശ്വാസം എന്ന് പറയുന്നത്. അത് ആ വിശ്വാസത്തിന് തുടങ്ങുന്നത് യേശു ക്രിസ്തുവാണ്. ആ വിശ്വാസമാകുന്ന കുറേച്ചായിട്ട് അതിനെ വളർത്തിക്കൊണ്ടുവരുന്നതാണ് ക്രിസ്തു ചെയ്യുന്നത്. ஆமென், ஆமென். இப்போ விசுவாசம் யாருக்கு அதிகமா இருக்கும்னா, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்ட சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கும். என்ன சொன்னாலுமே அதுவும் தகப்பனாரோ தாயாரோ சொன்னா அதை அப்படியே நம்பி அது அப்படியே பற்றி கொண்டு இருக்கும் இல்லையா? அதுதான் விசுவாசம். വിശ്വാസം എന്ന് പറഞ്ഞാല് കൊച്ചു പിള്ളേരുടെ ഇടയിൽ ഒരുപാടുണ്ട്. കൊച്ചു പിള്ളേർ നമ്മൾ എന്ത് പറഞ്ഞാലും അത് അവരങ്ങനെ വിശ്വസിക്കും. ഇത് അങ്ങനെ അല്ല, ഇത് ഇങ്ങനെയാണെന്ന് നമ്മൾ കൊച്ചു പിള്ളേരോട് പറയുമ്പോൾ അതങ്ങനെ അവർ ഏൽക്കും, അതങ്ങനെ വിശ്വസിക്കും. അത് മറുത്തവർ പറയാറില്ല. അപ്പോൾ വിശ്വാസം എന്നുള്ളത് കൊച്ചു കുഞ്ഞുങ്ങളിൽ ഉണ്ടെന്നാണ് പറയുന്നത്. அந்த குட்டி பிள்ளைங்க எதையும் பார்த்து இருக்க மாட்டாங்க, எதையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. காணாதவைகளை அதை நம்பி அவங்க நம்புற விஷயத்துல ரொம்ப கான்பிடென்டா இருப்பாங்க. அதுதான் விசுவாசம். വിശ്വാസം എന്ന് പറയുന്നത് അതിനെ കണ്ടു കാണത്തില്ല, പക്ഷെ അത് മനസ്സിനകത്ത് അവർ വിചാരിച്ച് ഇത് നമ്മുടെ ശരീരത്തിൽ നമ്മൾ ആലോചിക്കുന്ന കാര്യങ്ങൾ, ഓരോ കാര്യങ്ങളിലും വിശ്വാസം ഉണ്ടെന്നാണ് പറയുന്നത്. കാണാത്ത ഒന്നിനെ കുറിച്ച് നമ്മൾ കാണുന്നത് പോലെ നമ്മൾ പ്രകടിപ്പിച്ച് നമ്മൾ കാണുന്നത് പോലെ അത് വിശ്വസിക്കുന്നതാണ് വിശ്വാസം എന്ന് പറയുന്നത്. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசமா ஜெபிச்ச ஒரு ஆளை குறிச்சு நம்ம பார்ப்போம். വിശ്വാസമായിട്ട് പ്രാർത്ഥിച്ച ഒരാളെ കുറിച്ച് നമുക്ക് നോക്കാം. அது யாருன்னா எஸ்தர். அது ആരെന്ന് പറഞ്ഞാൽ എസ്തർ രാജാത്തി. எஸ்தர் ஒரு ராஜாத்தியா இருக்காங்க. എസ്തർ വന്ന് ഒരു രാജ്ഞിയായിട്ട് ഇരിക്കുന്നുണ്ട്. அவங்க ராஜாவின் இடத்துல பிரவேசிக்கணும். அது அவரு ராஜாவிന്റെ അടുത്ത് വന്ന് പോകേണ്ടിയിരുന്നത് தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவின் இடத்துல ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்து வைக்கணும். തന്റെ ജനത്തിന് വേണ്ടിയിട്ട് ആ രാജാവിന്റെ അടുത്ത് ഒരു റിക്വസ്റ്റ് വെക്കാനായിട്ട് പോകുന്നുണ്ട്. ஆனா அந்த அரண்மனையில உள்ள ரூல்ஸ் என்னன்னா, ராஜா கூப்பிடாம யாரும் ராஜா முன்னாடி போய் நிக்க கூடாது. ആ രാജാവിന്റെ അരൺമനയിലുള്ള റൂൾ എന്തെന്ന് വെച്ചാല് രാജാവ് വിളിച്ചാൽ മാത്രമേ ആരെങ്കിലും അകത്തേക്ക് പ്രവേശിക്കാവൂ എന്ന്. அப்ப அந்த யூத ஜனங்களை ரட்சிக்க ஒருத்தருமே இல்ல. எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது மொர்தெகாயின் வழியா. അവിടെ യൂതൻ എന്ന് പറയുന്ന ആ ജനങ്ങളെ രക്ഷിക്കാൻ ആരുമില്ല. അപ്പോഴാണ് മൊർദെഖായി എന്ന് പറയുന്ന ആ മനുഷ്യനിൽ നിന്നും എസ്തറിന് ഒരു വന്ന് ന്യൂസ് പോകുന്നത്. അത് കേട്ട ഉടനെ എസ്തർ രാജാത്തി എഴുന്നേൽക്കുന്നു. அப்போ அந்த எஸ்தர் என்ன பண்றாங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்கு வேண்டி என் ராஜா முன்னாடி போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு இத செய்யும் போதே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. ராஜாவினுடைய பிரியமான மனவாட்டினா ராஜா எனக்கு கண்டிப்பா செய்வார்னு சொல்லி அத, ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாம் அதுக்கு விரோதமா இருக்கு. ஆனாலும் இவங்க தைரியமா விசுவாசத்தோட ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா ஸ்டெப் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. എസ്തർ രാജാത്തി മൊർദെഖായിൽ നിന്ന് വന്ന ആ ന്യൂസ് കേട്ട് എസ്തർ രാജാത്തി വിശ്വസിക്കുക, ഞാൻ എന്റെ രാജാവിനെ ഇഷ്ടപ്പെട്ട ഒരു രാജ്ഞിയാണല്ലോ, അവരെന്നെ സെലക്ട് ചെയ്തിരിക്കുകയാണല്ലോ, ചിലപ്പോ എന്റെ കാര്യങ്ങൾ, ഞാൻ വയ്ക്കുന്ന കാര്യങ്ങൾ അവരെടുക്കും. ഈ റൂൾസിനെ ബ്രേക്ക് ചെയ്ത് ആരും ഇതിനകത്ത് വിളിക്കാതെ പോകാൻ പ്രവേശിക്കാൻ പറ്റില്ലെന്ന് പറയുന്ന ഈ എസ്തർ വിശ്വാസത്തോടുകൂടെ പോകുന്നു തന്റെ ജനത്തിനായിട്ട്. ஆமென், ஆமென். அப்போ நாமளும் ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் வேதத்தின் அடிப்படையில அது சரியா இருந்ததுன்னா, நாம இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு, தேவன் ஒரு மனுஷனுக்கு இந்த பைபிள்ல செஞ்சிருந்தா அது எல்லாருக்கும் செய்ய அவர் உண்மையுள்ளவரா இருக்காரு. அப்போ நாம ஜெபிக்கும் போது இந்த மனுஷனுக்கு செஞ்சிருக்காங்க இல்லையா, அப்ப எனக்கும் செய்வாருங்கிற அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அப்படி விசுவாச ஜெபிச்சாதான் ஜெபிக்கணும். എസ്തർ രാജാത്തിക്ക് രാജാവ് ചെയ്തിട്ടുണ്ടെങ്കിൽ അവളുടെ വിശ്വാസം കണ്ട് അവളെ വിശ്വസിച്ച ആ കാര്യം രാജാവിന്റെ അടുത്തിൽ പോയി ചോദിച്ചപ്പോൾ രാജാവ് അവൾക്ക് അത് കൊടുത്ത്. അപ്പൊ എസ്തർ രാജാതിക്ക്, ഈ ബൈബിൾ പറയുന്ന ഈ എസ്തർ രാജാതിക്ക് ദൈവം കൊടുക്കുമെന്നുണ്ടെങ്കിൽ അപ്പൊ നമ്മളെ പോലെ എല്ലാ കാര്യത്തിലും അവളെ പോലെ നാമളും അത്
സ്വീകരിക്കാൻ പറ്റും ദൈവത്തിൽ നിന്നും. അപ്പൊ നിങ്ങൾ ഒരു കാര്യത്തിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ പോകുമ്പോൾ എസ്തർ രാജാത്തെ പോലെ വിശ്വസിച്ച് നിങ്ങൾ പോയി കഴിഞ്ഞാല് ദൈവത്തിൽ നിന്നും അത് പ്രാപിക്കാൻ പറ്റുമെന്നാണ് പറയുന്നത്. தானியேல் விசுவாசிச்சான். தானியேல் விசுவாசிச்சு. தானியேல் ராஜாவினுடைய போஜனம் வேண்டாம், ராஜாவினுடைய போஜனத்துல வர பலத்தை விட தேவன் எனக்கு கொடுக்கிற பலனா அது பெருசா இருக்குன்னு சொல்லி அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறான். ദാനിയേല് തന്റെ രാജാവിൽ നിന്ന് വരുന്ന ആഹാരം കഴിച്ചു തന്നെ എനിക്ക് ശക്തി ഉണ്ടാകുമെന്ന് ശക്തി എനിക്ക് വേണ്ട, ദൈവത്തിൽ നിന്നുള്ള ശക്തി എനിക്ക് മതിയെന്ന് അവൻ തീരുമാനിച്ചു. അവന്റെ വിശ്വാസം അവനിൽ ഉറച്ചു നിന്നു. അവൻ എനിക്ക് രാജാവിന്റെ ആഹാരത്തിലുള്ള ശക്തി എനിക്ക് വേണ്ട, ദൈവത്തിന്റെ ശക്തി മതിയെന്ന് അവൻ പറഞ്ഞു. ആമേൻ, ആമേൻ. അപ്പോ എസ്തർ വിശ്വാസിച്ചതിനുடைய பலன் என்னன்னா, എസ്തർ രാജാത്തി വിശ്വസിച്ചതിന്റെ ഫലം എന്തുവെന്നാൽ ராஜா செங்கோல எஸ்தர் இடத்துல நீட்டுறாரு. ராஜ்யத்துல பாதி கேட்டாலும் நான் உனக்கு தரேன், அதாவது என்ன வேணாலும் நான் செய்யறேன்னு ராஜா தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து இறங்கி வராரு. രാജ തന്റെ കയ്യിലിരുന്ന ചെങ്കോലിനെ അവൾക്ക് നേരെ അവൻ നീട്ടി. എന്ത് വേണമെങ്കിലും നീ ചോദിച്ചാലും ഞാൻ ചെയ്യാമെന്നുള്ള ആ സ്ഥാനത്തിൽ വന്നു. രാജാവ് ചോദിച്ചു നീ എന്ത് ചോദിച്ചാലും ഞാൻ തരാമെന്നുള്ള ആ സ്ഥാനത്തിൽ ആ മനസ്ഥിതിയിൽ രാജാവ് ഇറങ്ങി വന്നു. അവന്റെ രാജാവിന്റെ കയ്യിലിരുന്ന ചെങ്കോലിനെ എടുത്ത് എസ്തർ രാജാക്ക് നേരെ നീട്ടി. தானியேலும் 10 நாள் சோதிச்சு பாருங்கன்னு சொல்லி அதனுடைய முடிவு என்ன ஆகுது, எல்லா ஜனங்களோட தேவன் ഇവങ്ങളെ മഹിമപ്പെട വെച്ചാரு. ദാനിയേലും അതുപോലെ തന്നെ 10 ദിവസം എന്നെ നീ പരീക്ഷിച്ച് നോക്ക്, ഞാൻ ഈ ആഹാരം കഴിക്കില്ല, നിങ്ങളുടെ ഈ ആഹാരം വേണ്ട, എനിക്ക് ഈ ധാന്യം മതി എന്നുള്ളത് അവൻ സ്വീകരിച്ചപ്പോൾ 10 ദിവസം എന്നെ നീ പരീക്ഷിച്ച് നോക്കെന്ന് പറഞ്ഞപ്പോഴേ ആ പരീക്ഷയിൽ അവർ വിജയിച്ചു. ആമേൻ. അടുത്തതാ ദൈവ സിദ്ധത്തിൻപടി നാമ ജപിക്ക വേണ്ടും. 1 യോഹന്നാൻ 5:14. രണ്ടാമത് പോയിന്റ് എന്തെന്ന് വെച്ചാല് ദൈവത്തിന്റെ പദ്ധതി, ദൈവം നമ്മളിൽ വെച്ചിരിക്കുന്ന പദ്ധതി എന്താണെന്ന് അറിഞ്ഞ് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കണം. ഇത് മറിയാൾ കറക്റ്റാ செஞ்சாங்க. ഇത് മറിയാൾ കറക്റ്റ് ആയിട്ട് ചെയ്തു. 1 യോഹന്നാൻ 5:14 വാസിക്കുക. 1 യോഹന്നാൻ 5:14 വാക്യം വായിച്ചു നോക്കുക. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாமோ தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் கொடுப்பார். വചനം എന്ത് പറയുന്നെന്ന് വെച്ചാല് ദൈവത്തിന്റെ ഭക്തി മൂലം കറക്റ്റ് ആയിട്ട് നീ ചോദിച്ചാല് ദൈവം തരും. നിന്റെ ഭക്തിയല്ല, ദൈവത്തിന്റെ ഭക്തി മൂലമായിട്ട് ദൈവം നിനക്ക് കുറിച്ചിട്ടുള്ള ഒരു ഭക്തി ഉണ്ട്. ആ ഭക്തി മൂലം നീ ചോദിച്ചാൽ തീർച്ചയായിട്ടും നീ പ്രാർത്ഥിക്കുന്ന കാര്യം നിനക്ക് കിട്ടുമെന്നാണ് പറയുന്നത്. ആമേൻ. மரியாள் எப்படி தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிச்சாங்கன்னா, இது இயேசுவின் தாயாகிய மரியாள். அவங்களுக்கு அவங்க கன்னிகையா இருக்காங்க. தூதன் வந்து சொல்றாங்க, நீ கருவிடுவ, தேவனுடைய ஆவியானவர் உன் மேல நிழலிடுவார், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அந்த குமாரன் உலகத்தை ரட்சிப்பார்னு. இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா? புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ கருவிடுறது அது நடக்காத ஒரு விஷயம் இல்லையா சயின்டிபிக்கலா. ஆனா இவங்க இத கேட்டதுக்கு அப்புறம் அழகா தன்னை ஒப்பு கொடுக்கறாங்க தேவனுடைய அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய அந்த சித்தத்துக்கு. 38வது வசனம் சொல்லுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அவர் சொல்றது நம்ப முடியாத விஷயமா இருக்கு, ஆனாலும் என்ன, உங்க வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கறாங்க, தேவனுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கறாங்க. அப்போ அவருடைய சித்தத்தின்படி மரியாள் ஜெபிச்சது போல நாமளும் ஜெபிச்சாதான் தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். മറിയയിടത്തിൽ യേശു ക്രിസ്തു വന്നപ്പോഴേ മറിയയിടത്തിൽ ദേവദൂതൻ വന്നപ്പോഴും മറിയോട് പറയുകയാണെന്ന്, നീ പരിശുദ്ധാത്മാവിനാൽ ഒരു കുഞ്ഞിനെ പ്രസവിക്കുമെന്ന്. പക്ഷെ ഇത് സാധ്യമില്ലാത്തതാണ്. പുരുഷനെ അവൾ അറിയുന്നില്ല, പുരുഷനെ അറിയാതെ എങ്ങനെയാണ് ഒരു കുഞ്ഞിനെ ജനിപ്പിക്കുന്നതെന്ന്. ബട്ട് അവളുടെ വിശ്വാസം, അവളെ തന്നെ ദൈവത്തിന്റെ ആ ഭക്തിയോടുകൂടെ തന്നെ അവൾ ചേർത്തുകൊണ്ട് വിശ്വസിച്ച് അവൾ അത് സ്വീകരിച്ചു. അവളുടെ വിശ്വാസം അത് അവളെ ഒരു യേശു ക്രിസ്തുവിന്റെ അമ്മയായിട്ട് അവളെ മാറ്റി. ஆமென், ஆமென். மூணாவதா ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கணும், ஒருமனப்பாடுடன் நாம ஜெபிக்கணும். മൂന്നാമത്തെ പോയിന്റ്, നമ്മുടെ മനസ്സ് ഏക മനസ്സായിരിക്കണം. ഏകാന്തതയോടെ ഒരൊറ്റ മനസ്സായിട്ട് ഏക മനസ്സായിട്ട് ഇരിക്കണം. நம்ம இந்த ஒருமனப்பாடு 2 விதத்துல இருக்கு. ஆவியில ஒருமனப்பட்டிருக்கணும், சரீரத்திலையும் ஒருமனப்பட்டிருக்கணும். ഈ ഏക മനസ്സെന്ന് പറയുന്നത് രണ്ടായിട്ടുണ്ട്. ആവിയിലും ഏക മനസ്സായിട്ടിരിക്കണം, ശരീരത്തിലും ഏക മനസ്സായിരിക്കണം. ആമേൻ. ஆவியில ஒருமனப்பட்டு இருக்கிறதுனா
தேவ சித்தத்தின்படி இப்போ தேவன் எங்களுக்கு ஒரு சித்தம் வச்சிருக்காரு இல்லையா, இந்த கூடுகையை இப்படி நடத்தணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த சித்தத்துல இப்ப நாங்க 2 பேர் கணவர் மனைவியா இருக்கோம், ஒரே சரீரமா இருக்கும். எங்களுடைய தாட்ஸ் இயேசு கிறிஸ்துவோட அதோட ஒத்திசைந்து நாங்க ஜெபிக்கும் போது துதிக்கும் போது அதோட அவரோட சேர்ந்து நாங்க 2 பேரும் ஆவில அந்த சித்தத்துல அப்படியே போகணும், டிராவல் பண்ணணும். ഏക മനസ്സെന്ന് പറയുന്നത് ആവിയിലുള്ള ഏക മനസ്സെന്ന് പറയുന്നത് ദൈവത്തിന്റെ കൂടെ നമ്മൾ ട്രാവൽ ചെയ്യുന്നതാണ്, ദൈവത്തിന്റെ കൂടെ നമ്മൾ സഞ്ചരിക്കുന്നതാണ്, കൂടെ നടക്കുന്നതാണ്. എന്ന് വെച്ചാൽ അപ്പോഴ് തന്നെ ദൈവത്തിന്റെ ആ പദ്ധതി നമ്മൾക്ക് അറിയാൻ പറ്റത്തുള്ളൂ, നമ്മളിൽ അത് വന്ന് ഭവിക്കത്തുള്ളൂ. എന്നാലേ അതിന്റെ ഏറ്റ കാര്യമായിട്ട് നമ്മൾ ഇതാണ് പറയുന്നത്, ആവിയിൽ ഏക മനസ്സായിരിക്കണം. നമ്മുടെ ആവിയും ദൈവത്തിന്റെ ആവിയുമായിട്ട് ഏക മനതായിട്ട് ട്രാവൽ ചെയ്യണം, സഞ്ചരിക്കണം. എന്നാലേ ദൈവത്തിന്റെ பத்தி നമ്മൾ അറിയാൻ പറ്റുള്ളൂ. ശരീരത്തിലെ ഒരു മനം എപ്പടിനാ, ശരീരത്തിലുള്ള ഏക മനസ്സ് എന്ന് പറഞ്ഞാൽ എന്തോന്ന് വെച്ചാൽ அது அப்போஸ்தலர் 1:14 அப்போஸ்தலர் 2:1 இருக்கு. அந்த தேவனுடைய சீஷர்கள் 120 பேரு அவங்க ஒரு மனதோட கூடி ஜெபிக்கிறாங்க, வேண்டுதல்களை ஏறெடுக்கிறாங்க, அவங்க அதான் ஒரு மனதோட இருக்காங்க. ഈ ഏക മനസ്സെന്ന് പറയുന്നത് അപ്പോസ്തലർ 1:14 അപ്പോസ്തലർ 2:1 ശീഷர்கள் ദൈവത്തിന്റെ വന്ന് അവരുടെ 12 ശിഷ്യന്മാര് ദൈവത്തിന്റെ ഏക പദ്ധതിയിൽ അവർ ധരിത്തിരുന്ന് ഒരുമിച്ച് ഒരിടത്തിൽ കൂടിയിരുന്ന് അവർ അത് ചെയ്യുന്നുണ്ട്. ஆமென் ஆமென். அப்போ நம்ம புதிய ஏற்பாடு ஃபுல்லாவே ஒரு மனதை ரொம்ப மையப்படுத்தி இருப்பாரு. ഈ പുതിയ ലേഖനം എന്ന് പറയുന്നത് എതിനെ വന്ന് കറക്റ്റ് ആയിട്ട് അവർ പോയിന്റ് ചെയ്യുന്നതെന്ന് വെച്ചാല് ഏക മനസ്സിനെയാണ് അവർ പോയിന്റ് ചെയ്യുന്നത് കൂടുതലായിട്ട്. இப்போ சரீரத்துல ஒரு மனம்னா இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில குறிப்புக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் இல்லையா, பெண்கள் பகுதியில. அப்போ நம்ம எல்லாரும் அந்த ஒன்னஸோட ஒன்னா കൂടി இப்படி ജപിக்கிறது தான் ശരീരത്തിലെ ഒരുമനപ്പെട്ട് ജപിக்கிறது. നമ്മുടെ സ്ത്രീകൾ എല്ലാവരും കൂടെ ചേർന്ന് നമ്മൾ ഒരുമിച്ച് ഒരിടത്ത് കൂടിയിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ടല്ലേ, ആ പ്രാർത്ഥനയാണ് ശരീരത്തിൽ നമ്മൾ കൂടിയിരുന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നത്. ഒരു പോയിന്റിക്ക് എല്ലാവരും ഒരു പോയിന്റിന് നമ്മൾ എല്ലാവരും കൂടെ സ്തോത്രം ചെയ്ത് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഒരു പോയിന്റ് ഒരാളെ പ്രാർത്ഥിക്കുള്ളൂ ഒരു പോയിന്റിന് വേണ്ടി. അപ്പൊ മറ്റുള്ളവർ എല്ലാവരും ചേർന്ന് അവർക്ക് ആമേനെന്ന് ആമെന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോഴും അതെല്ലാം ഒരേ ഏക മനസ്സായിട്ട് വരുന്നു ശരീരത്തില്. ആമേൻ ആമേൻ. നാലാമത്തെ പോയിന്റ് என்னன்னா, നാലാമത്തെ പോയിന്റ് എന്തെന്ന് വെച്ചാല് ரோமர் 8:6 படி ரோமர் 8:6 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு நாம விட்டு கொடுக்கணும். ஏன்னா நமக்கு இன்ன விதமா வேண்டிக் கொள்ளணுங்கிறது தெரியாது. அப்போ ஆவியானவர் நம்மிடத்துல இருந்து ஜெபத்தை ஏறெடுக்கணும். പരിശുദ്ധ ആത്മാവ് നമ്മൾ ഉള്ളിൽ ഇരുന്നു കൊണ്ട് നമുക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥന ദൈവത്തിലേക്ക് ഏറെടുക്കുന്നതാണ് അടുത്ത മൂന്നാമത്തെ പോയിന്റ് ആയിട്ട്. നാലാമത്തെ പോയിന്റ്. அப்போ நாம எப்படி எல்லாம் ஜெபிக்கணும்? ஒண்ணு விசுவாசத்தோட ஜெபிக்கணும், ரெண்டாவது தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும், மூணாவது ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும், நாலாவது பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு நாம விட்டு கொடுக்கணும். ആദ്യം നമ്മൾ എങ്ങനെ പ്രാർത്ഥിക്കണം എന്ന് പറഞ്ഞാല് വിശ്വാസത്തോടു കൂടെ പ്രാർത്ഥിക്കണം. രണ്ടാമത് നമ്മൾ എങ്ങനെ പ്രാർത്ഥിക്കണം എന്ന് വെച്ചാല് ദൈവത്തിന്റെ പദ്ധതി എന്താണെന്ന് അറിഞ്ഞുകൊണ്ട് പ്രാർത്ഥിക്കുക. മൂന്നാമത് എന്തുകൊണ്ടാണെന്ന് വെച്ചാല് നമുക്ക് ഏക മനസ്സോടുകൂടെ നമ്മൾ ദൈവത്തിനടുത്ത് പ്രാർത്ഥിക്കാം. നാലാമത് എന്തെന്ന് വെച്ചാല് പരിശുദ്ധ ആത്മാവ് നമുക്കുൾ ഇരുന്നു കൊണ്ട് പരിശുദ്ധ ആത്മാവ് നമ്മളിൽ നിന്നും പ്രാർത്ഥന ഏറെടുക്കണം. பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறது அழகா ஸ்தேவான் வழியா ஏறெடுப்பாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம், 55 வசனம் வரைக்கும் ஒருத்தர் சத்தமா கொஞ்சம் വാസിച്ചാൽ நல்லா இருக்கும். സ്തേവാൻ എന്നുള്ള ഒരു മനുഷ്യൻ അവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ആ മനുഷ്യന്റെ ഉള്ളിൽ ഇരുന്നുകൊണ്ട് പരിശുദ്ധാത്മാവ് എങ്ങനെയാണ് പ്രാർത്ഥന ഏറെടുക്കണമെന്ന് നമുക്ക് നോക്കാം. പരിശുദ്ധാത്മാവിനാലെ நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன். இந்த 56வது வசனம் சொல்லுது இல்லையா, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான்னு இருக்கு இல்லையா. அது ஆக்சுவலா ஸ்தேவான் சொல்ல, அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் சொல்றதுக்கு இவன் விட்டு கொடுக்குறான். ஏன்னா முந்தின வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய். ഇവിടെ സ്തേവാൻ എന്തോ പറയുന്നെന്ന് വെച്ചാല് സ്വർഗരാജ്യം തുറന്നിരിക്കുന്നുണ്ട്, സ്വർഗത്തിൽ പിതാവിന്റെ വലതുപക്ഷത്തിൽ യേശുക്രിസ്തു ഇരിക്കുന്നത് ഞാൻ എന്റെ കണ്ണുകൊണ്ട് കാണുന്നു എന്ന് പറഞ്ഞ് സ്തേവാൻ പറയുന്നത്. പക്ഷെ അത് സ്തേവാൻ അല്ല കാണുന്നത്, സ്തേവാന്റെ അകത്ത് ഇരിക്കുന്ന ആ പരിശുദ്ധ ആത്മാവാണ് അത് പറയുന്നത്. സ്തേവാന്റെ ഉള്ളിൽ ഇരുന്നുകൊണ്ട് പരിശുദ്ധാത്മാവ് പറയാണ്, ഞാൻ ആകാശം തുറന്നിരിക്കുന്നത് കാണുന്നുണ്ട്, സ്വർഗരാജ്യത്തിൽ പിതാവ് ഇരിക്കുന്നുണ്ട്, പിതാവിന്റെ വലതുപക്ഷത്തിൽ യേശുക്രിസ്തു ഇരിക്കുകയാണെന്ന് പറഞ്ഞ് സ്തേവാൻ അറിക്കയിടുന്നു.
கடைசி வசனம் சொல்லுது, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமாய் சொன்னான் அப்படின்னு. அதாவது இவனை ஜனங்க கொல்றாங்க கல்லெறிஞ்சு, ஆனாலும் இவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனா சொல்ல முடியாது. ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்த அந்த ஏறெடுக்கிறாரு. தேவ கோபம் இந்த ஜனங்கள் மேல போகக்கூடாதுன்னு சொல்லி இவனும் ஒரு மத்தியஸ்தனா தான் நிக்கிறான். അത് മാത്രമല്ല പാപം എന്ന് പറഞ്ഞ സ്തേവൻ ഇത് മാത്രമല്ല സ്തേവൻ പറയുന്നുണ്ട് മനുഷ്യന്മാരിലെ ഈ പാപം വരരുതേ, ഈ മനുഷ്യന്മാരിലേക്ക് ദേഹത്തേക്ക് ഈ പാപം ചുമത്തരുത് എന്ന് പറഞ്ഞിട്ട് ദൈവത്തിലേക്ക് അവർ പ്രാർത്ഥിക്കുന്ന അതൊരു സ്തേവൻ ഒരു മനുഷ്യനെ കൊണ്ട് പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയില്ല. പരിശുദ്ധ ആത്മാവ് സ്തേവാന്റെ അകത്തിരുന്ന് അയ്യോ ഈ ജനങ്ങൾ പാവമാണ്, ഈ ജനങ്ങൾ ഒന്നും അറിയാത്തവരാണ്, ഈ പാപം ഇവർ മേൽ ചുമത്തരുതേ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് അവൻ പ്രാർത്ഥിക്കുകയാണ്. ஆமென் ஆமென். அப்போ எப்படி ஜெபிக்கணும்ங்கறத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். എങ്ങനെ പ്രാർത്ഥിക്കണമെന്ന് ഇത്രയും നേരം നമ്മൾ നോക്കി. இப்போ நம்ம திறப்புல நிக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா எப்படி இருக்கணும், குவாலிஃபிகேஷன், திறப்புல நிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேഷൻ വേணும்ங்கறத பார்க்கலாம். ഇനി നമ്മള് ഈ തുറന്നിരിക്കുന്നില്ലേ ഈ വാതിൽക്കൽ എങ്ങനെയാണ് നിന്ന് പ്രാർത്ഥിക്കേണ്ട, ഈ പ്രാർത്ഥിക്കാൻ എന്ത് യോഗ്യത നമുക്ക് വേണം, എന്തൊക്കെ യോഗ്യത നമുക്ക് ഇരുന്നാൽ ഈ തുറന്നു വെച്ചിരിക്കുന്ന വാതിലിന്റെ അടുത്തിൽ നിന്ന് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാമെന്ന് നോക്കാം. முதல் விஷயம் நம்ம மோசையை வச்சு பார்க்கலாம். என்ன மோசை என்னன்னா, தேவன் ஒரு விஷயத்தை சொன்னா அதை அப்படியே செய்யறவனா இருப்பான். யாத்திராகமம் 4:19-20 வசனத்தின்படி, நீ போப்பா எகிப்துல இருந்துதான் பயந்து ஓடி வரான், அங்க வேண்டாம், அங்க போனா என்ன கொன்றுவாங்கன்னு சொல்லி பயந்து ஓடி போறான். 40 வருஷம் ஆகுது. திரும்ப தேவன் மோசையை சந்திக்கிறாரு. அப்பவும் அவனுக்கு அந்த பயம் போகல. நான் போக மாட்டேன், வேற யாராவது அனுப்புங்கன்னு சொல்றான். ஆனாலும் இது சொன்னது தேவன்னு சொல்லிட்டு அவன் போய் மாமனார்ட்ட ஒய்ஃப்ட எல்லாம் சொல்லி அவங்கள திரும்ப கூட்டிட்டு போறான். அதாவது எவ்வளவு தடை இருந்தாலும், தன்னுடைய சரீரமே தன்னுடைய சுபாவமே தடையா இருந்தாலும் இந்த மோசே எப்படி இருக்கான், தேவன் சொல்றத செய்யறவனா இருக்கான். ஹல்லேலூயா. നമുക്ക് അടുത്ത് നോക്കാം. മോശയാണെങ്കില് ദൈവം പറയുന്ന കാര്യം ചെയ്യാൻ വേണ്ടിട്ട്, മോശ ദൈവം പറയുന്ന കാര്യം ചെയ്യാൻ വേണ്ടിട്ട് അവനെ വിളിക്കുകയാണ് മോശയെ. പക്ഷെ മോശ എഗിപ്തിൽ നിന്നും അവൻ ഓടി മറഞ്ഞവനാണ്, ഓടി ഒളിഞ്ഞവനാണ്. എന്ന് വെച്ചാല് പേടിച്ച് വിറച്ചുകൊണ്ട് അവൻ ആ എഗിപ്തിനെ വിട്ട് വർഷങ്ങളായി 40 വർഷങ്ങളായി അവൻ മാറി താമസിക്കുകയാണ് അവൻ അവിടെ നിന്ന്. പക്ഷെ അവന്റെ ഭയം ഇനിയും പോയിട്ടില്ല. ഞാൻ എങ്ങനെ എഗിപ്തിലേക്ക് പോകുമെന്നുള്ള ആ ഭയം അവനെ വിട്ട് നീങ്ങിയില്ല. എന്നാലും അവൻ പറഞ്ഞത് ദൈവമാണ്, എന്നോട് പറഞ്ഞത് ദൈവമാണ്, ദൈവത്തിന്റെ വാക്കുകൾ ഞാൻ അനുസരിക്കണമെന്ന് പറഞ്ഞ് ദൈവത്തിന്റെ വാക്കുകൾ അവൻ അനുസരിക്കാൻ തുടങ്ങി. ஆமென். ரெண்டாவதா மோசேட்ட இருந்த சுபாவம், அதாவது திறப்புல நிக்கிறதுக்கு உண்டான மனுஷனுக்கு வேண்டிய சுபாவம் என்னன்னா, രണ്ടാമതായിട്ട് ഈ തുറന്ന വാതിലിന്റെ അടുത്തിൽ നിൽക്കാനായിട്ട് ഒരു മനുഷ്യന് വേണ്ട സ്വഭാവം എന്തെന്ന് വെച്ചാല്, தேவன் மோசேயின் இடத்துல நண்பனோடு பேசுற மாதிரி பேசுறார், முகமுகமா பேசுறார். அப்போ நாம தேவனிடத்துல ஒரு நண்பனை போல பழகுறவங்க பேசுறவங்களா இருக்கணும். മോശയോടെ ദൈവം എങ്ങനെ സംസാരിക്കുന്നെന്ന് വെച്ചാല് ഒരു ഫ്രണ്ട്സിനോട് സംസാരിക്കുന്നത് പോലെയാണ്. ഒരു ഫ്രണ്ടിനോട് എങ്ങനെ സംസാരിക്കുമോ അങ്ങനെയാണ്, ഒരു സുഹൃത്തിനോട് എങ്ങനെ സംസാരിക്കുമോ അങ്ങനെയാണ് ദൈവം മോശയോട് കൂടെ സംസാരിക്കാൻ തുടങ്ങിയത്. അപ്പോൾ രണ്ടാമത്തെ ക്വാളിഫിക്കേഷൻ എന്താന്ന് വെച്ചാല്, ഈ തുറന്ന വാതിലിൽ നമ്മൾ നിൽക്കണമെങ്കിൽ ദൈവം നമ്മളെ ഫ്രണ്ടായിട്ട് അംഗീകരിക്കണം. നമ്മളെ അവരുടെ മുമ്പിൽ നിൽക്കാൻ വേണ്ടിട്ട് ഒരു ഫ്രണ്ട്സിനെ പോലെ നമ്മളോട് സംസാരിക്കുന്നതായിരിക്കണം. ഒരു ഫ്രണ്ട്സിനോട് സംസാരിക്കുന്നത് പോലെ ഇരിക്കണം. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்கன்னா, எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அக்கம் பக்கம் வீட்லயா இருந்தாலும் இல்ல போன்லயா இருந்தாலும் தூரமா இருந்தாலும் எல்லாத்தையும் என்னன்னாலும் உடனே ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கதை அளக்குற மாதிரி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்தது எல்லாமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பல மணி நேரமா அதாவது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல தேவன் ஒரு மனுஷனோட பேச தொடங்கிட்டாருன்னா அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, அவர் கத்து கொடுப்பாரு, சொல்லி கொடுப்பாரு, அன்பா அரவணைப்பாரு, இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு.
നമ്മളാണെങ്കിൽ നമ്മുടെ ഈ ലോകപരമായ ഒരു ഫ്രണ്ട്സ് ഉണ്ടെങ്കിൽ, നമുക്കൊരു സുഹൃത്തുണ്ടെങ്കിൽ, ആ സുഹൃത്തിനോട് നമുക്ക് എന്ത് കഷ്ടമുണ്ടായിരുന്നാലും, എന്ത് വേദന ഉണ്ടായാലും, എന്ത് സന്തോഷം ഉണ്ടായിരുന്നാലും, എന്തെങ്കിലും കാര്യം ചെയ്യാൻ പോയിരുന്നാലും നമ്മൾ അവരോട് കൂടെ സംസാരിക്കാറുണ്ട്. ഇതുപോലെ ദൈവം നമ്മളെ ഫ്രണ്ടായിട്ട് അവർ അംഗീകരിച്ചു കഴിഞ്ഞാൽ, നമ്മളെ സുഹൃത്തായിട്ട് അംഗീകരിച്ചാൽ എപ്പോഴും സംസാരിച്ചുകൊണ്ടിരിക്കണം. മോശെ അതാണ് ദൈവത്തിനോട് സംസാരിച്ചുകൊണ്ടേയിരുന്നു, എല്ലാ കാര്യത്തിനും സംസാരിച്ചുകൊണ്ടിരുന്നത്. കഷ്ടമായാലും നഷ്ടമായാലും നമ്മുടെ ജീവിതത്തിൽ എന്തൊക്കെ നടക്കുന്നോ അത്രയും കാര്യങ്ങള് നമ്മൾ സുഹൃത്തിനോട് സംസാരിക്കുന്ന പോലെ ദൈവത്തിനോട് നമ്മൾ സംസാരിക്കുക. എന്നാലേ ആ യോഗ്യത നമുക്ക് കിട്ടുള്ളൂ. ആ തുറന്ന വാതിൽ നമ്മൾ നിന്ന് സംസാരിക്കാനായിട്ട് യോഗ്യത നമുക്ക് കിട്ടത്തുള്ളൂ. ഒരു സുഹൃത്തിനെ പോലെ നാം കരുതി നമ്മൾ സംസാരിക്കാൻ തുടങ്ങണം. மூணாவது காரியம், திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு வேண்டிய சுபாவம் என்னன்னா, மோசே எப்படின்னா அது 4 லட்சமோ 6 லட்சமோ ஜனங்க இருந்தாலும் தேவன் கூப்பிட்டுட்டாருன்னா எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு மலை மேல தேவனோட இருக்கிறதுக்கு போயிடும். அப்போ மூணாவது குவாலிபிகேஷன் என்னன்னா, தேவன் நம்மள ஒரு காரியம் செய்ய சொன்னாலோ, அவர் தம்மிடத்துல இருக்க சொன்னாலோ, நாம உலக எல்லா அலுவல்களையும் உலகத்துல உள்ளவங்களை விட்டுட்டு அவரோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நாம அப்படி குவாலிஃபைடா இருக்கணும். அதாவது உலகத்தை வெறுத்தவங்களா, எதையும் விட்டு விடுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களா இருக்கணும். മൂന്നാമത്തെ ക്വാളിഫിക്കേഷൻ എന്തെന്ന് വെച്ചാല്, നമുക്ക് നമ്മൾ ചെയ്യുന്ന നമ്മൾ നിറയെ കാര്യങ്ങൾ ചെയ്യേണ്ട, ഈ ലോകത്ത് ചെയ്തു തീർക്കേണ്ട നിറയെ കാര്യങ്ങളുണ്ട്. എന്നാലും മോശയ്ക്കും അതുപോലെ ഉണ്ട്. അവന് വൈഫ്, പിള്ളേർ, എല്ലാവരും കാര്യങ്ങളുണ്ട്, ജനങ്ങളുണ്ട്. അത്രയും ഇസ്രായേൽ ജനങ്ങൾ നടത്തുകയാണ്. എന്നാലും ദൈവം വിളിക്കുമ്പോൾ അവൻ എല്ലാത്തിനെയും ഇട്ടിട്ട് ഉപേക്ഷിച്ചിട്ട് അവൻ ഓടിച്ചെല്ലും മലയിലേക്ക്. ദൈവം വിളിക്കുന്ന കാര്യത്തിൽ ഉടനെ എന്തുണ്ടായിരുന്നാലും, എന്ത് കാര്യമായിരുന്നാലും, ജീവൻ പോകുന്ന കാര്യമായിരുന്നാലും അവൻ എല്ലാത്തെയും സ്റ്റോപ്പ് ചെയ്തിട്ട് ദൈവം വിളിക്കുന്നിടത്തേക്ക് അവൻ ഓടിച്ചെന്ന് ദൈവം പറയുന്ന കാര്യം കേൾക്കാനായിട്ട് അവൻ ചെന്നെത്തും. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது காரியம் என்னன்னா, மோசே தனக்கு நியமிச்ச ஆடுகளை வேற யாரையும் பட்சிக்க விட மாட்டான். அது அந்த ஆட்டினுடைய எஜமானா இருக்க பிதாவான தேவனா இருந்தாலும் சரி, இந்த ஆடுகள் என்னுடைய பொறுப்புல இருக்கு. பிதாவுக்கே இந்த ஜனங்கள் மேல கோபம் வந்தாலும் அவருடைய கோபம் இவங்க மேல மூளாதபடிக்கு அவன் வேண்டுதல்களை ஏறெடுக்கிறவனா இருக்கிறான். നാലാമത് മോശ എന്ത് ചെയ്യുന്ന വെച്ചാല്, തനിക്ക് വേണ്ടി തന്ന ജനങ്ങള്, ഇത്രയും ഇസ്രായേൽ ജനങ്ങള് തന്റെ പക്കലാണ് ഇരിക്കുന്നത്, താൻ പറയുന്നതാണ് കേൾക്കുന്നത്, ദൈവം തന്നോടാണ് സംസാരിക്കുന്നത്, താനാണ് ഈ ജനങ്ങളോട് സംസാരിക്കുന്നത്. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോഴേ ഈ ജനത്തിന് വേറെ ആരും തൊടാനായിട്ടോ ഒരു പാപമോ വേറെ ഏത് ജനങ്ങളോ, ദൈവം തന്നെ സ്ട്രെയിറ്റ് ആയിട്ട് ഈ ജനത്തെ അഴിക്കാൻ നോക്കിയാൽ കൂടെ മോശെ കഴിഞ്ഞിട്ടേ അവരെ അഴിക്കാൻ പറ്റുള്ളൂ എന്നുള്ള ഇടത്തിൽ അവൻ നിന്നു. ஆமென், ஆமென். அதாவது அந்த அளவு பாதுகாக்கிறான். இது கிறிஸ்துவனுடைய சுபாவம். അത്രമാത്രം ജനങ്ങളെ അവൻ പാതുകാക്കുന്നുണ്ട്, അവൻ സംരക്ഷിക്കുന്നുണ്ട്. ആ ജനങ്ങളെ അവന്റെ സംരക്ഷണത്തിന്റെ കൈക്കകത്ത് വെച്ചിരിക്കുക. അപ്പൊ ഈ തുറന്നു വെച്ചിരിക്കുന്ന ഈ വാതിൽക്കൽ നിൽക്കണമെങ്കിൽ മറ്റുള്ളവരെ സംരക്ഷിക്കുന്ന സ്ഥലത്ത് നമ്മൾ ഇരിക്കണം. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த 4 குவாலிஃபிகேஷன் ஒரு மனுஷன் திறப்புல நிக்கணும்னா என்ன அப்படின்னா, ഒരു മനുഷ്യൻ ഈ വാതിൽക്കൽ തുറന്നു വെച്ചിട്ട് ഈ വാതിൽക്കൽ നിൽക്കണമെങ്കിൽ 4 ക്വാളിഫിക്കേഷൻ വേണം. அது ஒண்ணு, தேவன் சொன்னா செய்யணும். தெய்வம் പറഞ്ഞാൽ നിങ്ങൾ അനുസരിക്കണം. ரெண்டாவது, தேவனோட ஒரு நண்பன்கிட்ட பேசுற மாதிரி, அதாவது நாம பேசுறது இல்ல, அவர் நம்ம கிட்ட பேசி நாம பேசி ஒரு நண்பனோட இருக்கிற அந்த உறவுல இருக்கணும். രണ്ടാമത് സുഹൃത്തിനെ പോലെ, ഫ്രണ്ട്സിനെ പോലെ സംസാരിക്കുന്ന ആ ഉറവ് ഒരിക്കലും മാറാൻ പാടില്ല. ആ ഉറവിൽ ഇരുന്നുകൊണ്ടിരിക്കണം. மூணாவது, எதையும் எப்பவும் விடுறதுக்கு ரெடியா இருக்கணும். മൂന്നാമതായിട്ട് നമ്മൾ ഏത് കാര്യം ചെയ്തുകൊണ്ടിരുന്നാലും ദൈവം വിടാൻ പറഞ്ഞ ഉടനെ വിടേണ്ട സ്ഥാനത്തിരിക്കണം. நாலாவது, நமக்கு நியமிச்சத ஒருத்தரும் கள்ளமிட்டு போகாதபடிக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா தேவனுக்கு பிரியமானபடி நாம இருக்கணும். നാലാമത്, നമ്മളെ ഏൽപ്പിച്ച ആ ആത്മാവിനെയോ എന്ത് കാര്യമായിരുന്നാലും നമ്മളെ ഏൽപ്പിച്ച കാര്യത്തിനെ അത് സംരക്ഷിച്ച് വെക്കേണ്ടത് നമ്മുടെ കടമയാണ്. சுருக்கமா சொன்னா கிறிஸ்துவ போல இருக்கணும். ഷോർട്ട് ആയിട്ട് പറഞ്ഞാല് യേശു ക്രിസ്തുവിനെ പോലെ ഇരിക്കണം. இப்போ திறப்பின் ஜெபம் சொல்லிட்டு நீங்க என்னதான் ஜெபிச்சாலும் காரியம் நடக்காது. നിങ്ങൾ വന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ പോണേ, ദൈവം എന്നെ തുറന്ന വാതിൽക്കൽ നിന്ന് എന്നെ സ്വീകരിക്കും എന്ന് നിങ്ങൾ എന്ത് പ്രാർത്ഥിച്ചാലും അവിടെ നടക്കില്ല. ഈ കാര്യം നിങ്ങൾ ഫോളോ ചെയ്തില്ലെങ്കിൽ, நீங்க உங்க சுபாவம் மாறாம தேவன் நம்ம ஜெபத்தை எடுக்க, നിങ്ങളുടെ ക്യാരക്ടർ മാറാതെ ഒരിക്കലും ദൈവത്തിന്റെ സമൂഹത്തിൽ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്ന കാര്യങ്ങൾ അവിടെ ചെന്നെത്തത്തില്ല. ஆமென், ஆமென். எதுக்கு ஜெபிச்சாலும் தேவனுடைய பிள்ளைங்க
அவர் பக்கம் நின்று அவருடைய விருப்பத்தின்படி நடந்தாலே ஒழிய தேவன் அந்த ജനത്തെ വെറുക്കதான் செய்வார். എന്ത് പ്രാർത്ഥിച്ചാലും ദൈവത്തിന്റെ പദ്ധതികളോടുകൂടെ നിങ്ങൾ ഇണങ്ങി പോയില്ല എന്നുണ്ടെങ്കിൽ, അതോടുകൂടെ ഇണങ്ങി നിങ്ങൾ ചേർന്ന് നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചില്ല എന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങളെ പ്രാർത്ഥന ദൈവത്തിന്റെ കയ്യിൽ പോയി ചേരില്ല. இப்போ இது ஒரு நல்ல காலமா இருக்கு. இது ஒரு நல்ல காலம். ஏன்னா அவர் എന്തുകൊണ്ടെന്നാല് ஒரு மனுஷனும் அவருக்கு கிடைக்கல, ഒരു മനുഷ്യനും അവർക്ക് കിട്ടിയിട്ടില്ല ദൈവത്തിന്. அவர் தேசத்தை அழிக்க போறாரு. ദൈവം ഈ രാജ്യത്തിനെ അഴിക്കാൻ പോവാണ്. இப்போ நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு, നമുക്കൊരു நல்ல வாய்ப்பு, നമുക്കൊരു ചാൻസ് തരുന്നുണ്ട് ദൈവം. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஊழியக்காரங்க இருந்தா அவங்க கிட்ட எல்லாம் போட்டி போட்டு ஜெயிக்க கஷ்டமா இருக்கு. அதாவது ஒரு ஃபீல்டுல நிறைய பிளேயர்ஸ் இருக்கும்போது போட்டி போட கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ ஒருத்தருமே இல்ல, நம்ம விளையாடினா போதும், நம்ம ஆண்டவர் முன்னாடி நம்ம இந்த ஒரு 4 தரப்புல நின்னாலே போதும், நம்ம கேட்கறத அவர் செய்வாரு. ഇപ്പോഴും ഈ പദ്ധതിക്കുള്ളില് ഈ ലോകത്ത് ആരുമില്ലെന്നാണ് പറയുന്നത്. ദൈവം പറയുന്നത് ഇപ്പോഴേ നിറയെ പ്ലേയേഴ്സ് ഇരിക്കുമ്പോഴേ നമ്മൾ അതിന്റെ കൂടെ നമ്മൾ വന്ന് പ്രാക്ടീസ് ചെയ്ത് അതിൽ നിന്ന് നമുക്ക് ജയിക്കുക, വിൻ ചെയ്യുക എന്നുള്ളത് കഷ്ടമാണ്. ബട്ട് ഇപ്പോഴും ആരും ഇല്ലാത്ത സമയത്തില് നിങ്ങൾ പ്രാക്ടീസ് ചെയ്ത് നിങ്ങൾ വിൻ ചെയ്യാൻ പറ്റും. ഇത് തന്നെ കറക്റ്റ് ആയിട്ടുള്ള സമയമെന്ന് ദൈവം പറയുന്നു. ഇത് திறந்த வாசலை நமக்கு முன்னாடி வச்சிருக்கு. ഇത് തുറന്നുള്ള വാതിൽ നിനക്ക് മുൻപാകെ വെച്ചിട്ടുണ്ട്. കർത്താവേ இந்த வசனத்தின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. കർത്താവേ ഉങ്ങളെ ഈ വചനത്തിന് മൂലമായിട്ട് ആശീർവദിക്കും. நம்ம ஜெபிக்கலாம், நம்மள ஒப்பு கொடுத்து நம்ம பிரார்த்திக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் தகப்பனே. தேவனே, எவ்வளவு ஒரு அரிய காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க ராஜா. எஸ் தகப்பனே. ஓ தேவனே, திறப்புல நிக்கிறதுங்கிறது ராஜா, அது ஒரு டைம்ல நடுராத்திரி வந்து உம்முடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. அது ஜெபிக்கிறது இல்ல, ஒரு மனுஷனுடைய சுபாவத்தினால நீர் மனசாந்தம் கொள்ளவும் ராஜா. கர்த்தாவே, நீங்க அவர்களை இந்த தேசத்தின் மீது மனஸ்தாபப்படவும் ராஜா. ஒரு மனுஷனுடைய சுபாவம் தான் முக்கியம், அவனுடைய ஜெபம் இல்லைங்கிறத எங்களுக்கு புரிய வச்சீங்க தகப்பனே. எப்படி ஒரு பெற்றோர், ஒரு தகப்பன் பிள்ளைய அடிக்க வரும்போது அந்த மனைவி வந்து நடுவுல இருந்து ஐயோ அத்தான் பிள்ளைய அடிக்காதீங்கன்னு சொல்லும் போது, கர்த்தாவே ராஜா, அந்த மனைவியை தாண்டி பிள்ளைய அடிக்க முற்படாத தகப்பனை போல ராஜா. கர்த்தாவே, நீங்க உம்முடைய மனவாட்டி ஆயிருக்க இந்த சபைகளா இருக்க எங்களிடத்துல அந்த சுபாவத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்கிறது எங்களுக்கு புரியுது தகப்பனே ராஜா. எப்படி தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தையை தாண்டி அவருடைய அன்புக்கு இணங்க தகப்பனே, எப்படி பிள்ளைய அடிக்க முற்படாத தகப்பனை போல ராஜா, நீங்க தேவனே எங்களை உம்முடைய மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர் ராஜா. கர்த்தாவே, ஆனாலும் எங்களிடத்துல ராஜா நீங்க எதிர்பார்க்கிற சுபாவம் இல்ல தகப்பனே. ஓ எஸ் தகப்பனே ராஜா, நீங்க சொன்னா நாங்க கேட்கிற இடத்துல இல்ல ராஜா. கர்த்தாவே, உமக்கே ஆலோசனை சொல்ற மாதிரி தேவனே எங்களுக்கு இது செய்யுங்க, இது வேண்டாம், அது செய்யுங்கன்னு சொல்லி சொல்றவர்களா இருக்கும் ராஜா. எங்களை மன்னிங்க தகப்பனே. நீங்க சொல்ற வண்ணமா செய்யற பிள்ளையா மாத்துங்க ராஜா. கர்த்தாவே ஹalleluya, ஸ்தோத்திரம் ராஜா. உம்மோட பேசுகிற அனுபவம் வேணும் ராஜா, உம்மோட சஞ்சரிக்கிற அனுபவம் வேணும் தகப்பனே, உம்மோட உறவாடுற அனுபவம் வேணும் ராஜா. கர்த்தாவே, உலகத்துல இருக்கிற ஜனங்களோட இல்ல சோசியல் மீடியாக்களோட நாங்க புலகுறோம் தகப்பனே, அது சந்தோஷமா இருக்குது ராஜா. இல்ல எங்களுடைய சுய சிந்தனையை விட்டு கொடுத்த சிந்தையில கற்பனை உலகத்துல வாழ்வது இன்பமா இருக்கு ராஜா. ஆனா உம்மோடு பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அரிதான காரியமா இருக்கு ராஜா. கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை நாங்க உணர முடியாத தருணத்துல இருக்கோம் ராஜா. எங்களை மன்னிங்க ராஜா. எங்களுடைய பாவமே உமக்கும் எங்களுக்கும் ஒரு தடையா இருக்கு ராஜா. பாவத்தை நீக்கி தகப்பனே எங்களை பரிசுத்தமாக்கி ராஜா. இதோ மோசையை போல ஒரு நண்பர்களை போல உம்மோட பேச உறவாட உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே, நீர் உம்மிடத்துல வர சொல்லும் போது எதை வேணாலும் விட்டுட்டு உம்மிடத்துல வரதுக்கு மோசையை போல எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுங்க தகப்பனே. எஸ் ராஜா, எஸ் ராஜா. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் தகப்பனே. அவ்வளோ பாசமா ஜனங்கள் மீது இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு உம்மோடு வரப்போல ராஜா. அந்த சுய வெறுப்பு இருக்கணும் தகப்பனே எங்களுக்குள்ள. ஓ குடும்பம், குழந்தைங்க, இல்ல வீடு, அந்தஸ்து, வேலை,
சொல்லி உலக அலுவல்களை சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவனே உம்மோடு இணைந்து இருக்கணும் ராஜா. எஸ் தகப்பனே, கடைசியாக தகப்பனே ராஜா, கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்களிடத்துல அவ்வளோ ராஜா பற்றுதலா இருக்கணும் ராஜா. ஒரு ஓனாயம் வந்து அந்த ஆடுகளை பீறி போடாதபடிக்கு தேவனே எங்களுக்கு நியமித்திருக்கிற ஆத்துமாக்களை ராஜா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அது குடும்பமா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும் தகப்பனே ராஜா, ஒவ்வொருத்தருக்கு கொடுத்திருக்கிறவர்களை ராஜா நாங்க காத்துக்கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவனே ராஜா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. புருஷன் கெட்ட தீய பழக்கத்துல இருந்தா அந்த சரீரத்தினுடைய அதிகாரி மனைவின்னு சொல்லி இருக்கீங்க தகப்பனே. இவர்களுடைய சுபாவத்துல கணவனை மாத்தவும் ராஜா. இந்த ஸ்திரீகளுக்குள்ள கெட்ட சுபாவம் இருந்தா ஒரு புருஷன் தகப்பனே அவர்களுடைய சுபாவத்துல ஜெபத்துல ராஜா இந்த மனைவிகளை மாற்றவும் ராஜா. ஆவியில எல்லாரும் வளர உதவி செய்யுங்க. எல்லாரும் வசனத்துல தேரட்டும் ராஜா. எல்லாரும் உம்மை குளிர செய்கிற இருதயம் உடையவர்களாக இவர்கள் சுபாவத்துல மாறும்படிக்கு தேவனே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ராஜா. திறப்புல நிற்க தகுதிப்பட உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஜெபம் என்று நாங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவனே ராஜா, அதை தாண்டி தகப்பனே ராஜா, கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த உதவி செய்வீராக தகப்பனே. எங்களை மாத்துங்க ராஜா. நீங்க வேணும் தகப்பனே ராஜா. நீங்க எங்களுக்குள்ள வேணும் தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே ராஜா, நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்போது எலியா அழகா சொல்றாரு, என்னுடைய வார்த்தை அல்லாமல் இந்த வெயிலோ பனியோ வந்து இங்க வராது அப்படின்ட்டு தகப்பனே. அந்த பலம் வேணும் ராஜா. எஸ் தகப்பனே, உம்மால செய்யக்கூடாத காரியம் இல்லை ராஜா. எஸ் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, ஞானஸ்தானம் ஒரு காரியமே இல்லாத போதும் ராஜா, கர்த்தாவே யோவான் ஸ்நானகனால அது ஆரம்பமாகிறது தகப்பனே ராஜா. கர்த்தாவே, அது நீங்க சொல்லி செஞ்சாருன்னு இருக்காது தகப்பனே. ஆனாலும் அதை அங்கீகரித்து பாவ மன்னிப்புக்கென்று யோவான் ஸ்நானகர் கொடுத்த ஸ்தானத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு உமக்கு வழியை ஆயத்தம் பண்ண அந்த மகனை ஆசீர்வதித்தது போல ராஜா, கர்த்தாவே எங்களையும் விட்டு கொடுக்கிறோம் ராஜா. திறப்புல நிக்க உதவி செய்வீராக ராஜா. தகுதிப்படுத்துங்க, ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் எங்கள் இருந்து மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.